கூர்ந்த கவனிப்பும் மிக மிக முக்கியமானது. மெனக்கிட்டு வந்திருக்கீங்க, 4 மணிக்கே வந்துட்டீங்க. இப்ப மணி 8 8:30, ஏறத்தாழ 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கீங்க. இங்க வந்துட்டு திரும்பி போகும்போது நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டு போறீங்க அப்படிங்கறத நீங்க எவாலுவேட் பண்ணணும். எதுக்காக வந்தோம், ஏன் உட்கார்ந்து இருந்தோம், இந்த கூட்டத்துல என்ன பேசினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போகணும். காலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல நான் வந்திருக்கிறோம்னா அந்த வந்த இடத்துல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம், என்ன செய்தி, என்ன அரசியல். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க செழுமைப்படுத்திக்கணும், எம்பவர் பண்ணிக்கணும், சக்தியை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்குதான் இப்படி கேதரிங். இந்த மாதிரி கூடுறதுக்கு பேரு எம்பவரிங்காக தான் நம்ம கூடுறோம். நம்மளை நாமளே நாலெட்ஜபிளா நம்மளை வளர்த்துக்கணும். நிறைய குழப்பங்களை உருவாக்குவாங்க, திசை திருப்புவாங்க, திரிபுவாதத்தை பேசுவாங்க. இதெல்லாம் நமக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். நமக்குள்ள ஒரு தெளிவு இருந்தாதான் நாம் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்க முடியும். நாம் பேசி முடிக்கிறவர்கள யாரும் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கூடாது. இது கட்டளை இல்ல, இதெல்லாம் ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்கை கடைபிடிப்பதற்கான ஒரு வழிகாட்டுதல். அக்டோபர் 2 நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை ஒட்டி வேலூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மண்டல செயற்குழு கூட்டத்தை முன்னின்று ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, பாலசிங்கம் அவர்களே, அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற தலைமை நிலைய செயலாளர் இளஞ்சேக்குவேரா அவர்களே, அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார் அவர்களே, நம்மிடையே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற மருத்துவர் விக்ரம் குமார் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற வேலூர் பிலிப் அவர்களே, வேலூர் கிழக்கு, வேலூர் மேற்கு, வேலூர் மாநகர் ஆகிய இந்த 3 மாவட்டங்களுக்கான தலைமையிடத்து பொறுப்பாளர்கள் இளஞ்சேக்குவேரா, அரக்கோணம் கௌதமன், செங்கை தமிழரசன், சர்தாஜ் பேகம் ஆகிய தோழர்களே, கிழக்கு மாவட்ட செயலாளர் கோட்டி என்கிற கோவேந்தன் அவர்களே, மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்குரைஞர் மா சுதாகர் அவர்களே, மாநகர் மாவட்ட செயலாளர் வேலூர் பிலிப் அவர்களே, ராணிப்பேட்டை கிழக்கு, மையம், தெற்கு ஆகிய மாவட்டங்களுக்கான மேலிட பொறுப்பாளர்கள் தயா நெப்போலியன் அவர்களே, வழக்குரைஞர் தமிழ்மாறன் அவர்களே, பி அன்புக்கரசி அவர்களே, மாவட்ட செயலாளர்கள் கிழக்கு பிரபா இளையநிலா, மையம் ரமேஷ் கர்ணா, தெற்கு பா பிரபு ஆகிய தோழர்களே, திருப்பத்தூர் தெற்கு, திருப்பத்தூர் வடக்கு ஆகிய மாவட்டங்களுக்கான மேலிட பொறுப்பாளர்கள் நீல சந்திரகுமார், சுபாஷ் சந்திரபோசு, கலா சண்முகம், எஸ் மேரி, மாவட்ட செயலாளர்கள் தெற்கு வெற்றி கொண்டான், வடக்கு ஓம் பிரகாஷ் ஆகிய தோழர்களே, கிருஷ்ணகிரி கிழக்கு, மையம், மேற்கு, ஓசூர் மாநகர் ஆகிய மாவட்டங்களுக்கான மேலிட பொறுப்பாளர்கள் தகடூர் தமிழ்ச்செல்வன், சேலம் ஜெயச்சந்திரன், மா ஜெயலட்சுமி, சௌ பாவேந்தன், தமிழ் அன்வர், தனலட்சுமி, பிருந்தா சென்னகுமார் ஆகிய தோழர்களே, மாவட்ட செயலாளர்கள் கிழக்கு குபேந்திரன், மையம் மாதேஷ், மேற்கு பெரு செல்வம், மாநகர் மா ராமச்சந்திரன் ஆகிய தோழர்களே,
திருவண்ணாமலை கிழக்கு, வடக்கு, மேற்கு, மையம், தெற்கு ஆகிய மாவட்டங்களுக்கான தலைமையிடத்து பொறுப்பாளர்கள் ரத்தின நற்குமரன், பி.க. அம்பேத்வலவன், செல்வம், பவானி, பூவிழியன், பகலவன், ரூபாவதி ஆகிய தோழர்களே. மாவட்ட செயலாளர்கள் கிழக்கு அசுர வடிவேல், வடக்கு வெண்பாக்கு மதியழகன், மேற்கு முத்து என்கிற முத்தமிழ், மையம் பா வளர்மதி, தெற்கு சா நியூட்டன் ஆகிய தோழர்களே. மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர்கள் வேலூர் மேற்கு சாந்தி அவர்களே, மாநகர் மலர்கொடி அவர்களே, ராணிப்பேட்டை தெற்கு தமிழ்மங்கை அவர்களே, கிருஷ்ணகிரி மையம் முருகம்மாள் அவர்களே, மேற்கு ராஜேஸ்வரி அவர்களே, ஓசூர் மாநகர் நந்தினி அவர்களே, திருவண்ணாமலை கிழக்கு மேனகா அவர்களே, திருவண்ணாமலை வடக்கு புஷ்பலதா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இயக்கத்தின் முன்னோடிகளே, துணைநிலை அமைப்புகளின் அனைத்து பொறுப்பாளர்களே, என் அழைப்பை ஏற்று ஓடோடி வந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எக்கோ அடிக்காம உங்களுக்கு கிளியரா கேக்குதா நான் பேசுறது? ஒரு என்ன பேசினாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. 1 மணி நேரம் பேசினாரு, என்ன பேசினாருன்னே தெரியல, ஒரே எக்கோ அடிச்சது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இதை போட்டு பார்த்து எப்படி இருக்கு சவுண்ட் சிஸ்டம் அப்படின்லாம் நீங்க செக் பண்ணிக்கணும். அந்த அரங்கு அப்படி இருந்தா கூட சில மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். சில ஸ்பீக்கர், எல்லா ஸ்பீக்கரும் ஒரே நேரத்தில் இருந்தால் ரொம்ப அதிகமா எக்கோ அடிக்கும். அருமை தோழர்களே, 11ஆம் தேதி விழுப்புரத்திலே நடைபெற்றது. 12ஆம் தேதி சென்னை மண்டலம் மறைமலை நகரிலே நடைபெற்றது. 13ஆம் தேதி வேலூரில் நடைபெறுவதாக இருந்தது. அதுதான் இன்றைக்கு தள்ளி வைக்க பெற்று பெரியார் பிறந்த நாளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 15ஆம் தேதி திருவாரூரில் நடைபெற்றது. நாளை மேற்கு மண்டலங்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் சேலத்தில் நடைபெறுகிறது. நாளை மறுநாள் திருச்சி மண்டலத்திற்கான கலந்தாய்வு கூட்டம் திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுகிறது. 20ஆம் தேதி ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கான தென் மண்டல கலந்தாய்வு கூட்டம் ஒரே இடத்தில் மதுரையில் நடைபெறுகிறது. இவையெல்லாம் நாம் நடத்தவிருக்கிற மகளிர் மாநாட்டுக்கான மண்டல வாரியான கலந்தாய்வு கூட்டம், முன்னேற்பாடுகளுக்கான கலந்தாய்வு கூட்டம். வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு இப்படித்தான் தமிழ்நாடு முழுவதும் மண்டல வாரியாக உங்களை எல்லாம் தேடி வந்து நான் பார்த்தேன். தமிழக அரசியல் வரலாற்றில் அனைத்து தரப்பு மக்களின் கவனத்தையும் ஈர்க்கிற ஒரு மகத்தான மாநாடாக வெல்லும் ஜனநாயக மாநாடு நடந்தேறியது. அதெல்லாம் பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாமல் வயிற்றெரிச்சலில் தான் பல பேர் இப்போது வாய்க்கு வந்தபடி பேசி திரிகிறார்கள். அந்த மாநாட்டுக்கு பிறகு இப்படி ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அப்படி எந்த திட்டமும் எனக்கு முன்முடிவாக இருந்ததில்லை. திடீரென்று திருமாவளவன் என்ன மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார், இப்பதான் அவருக்கு தெரிஞ்சுதா? சரி பரவாயில்ல, ஆனா அவர் எல்கேஜி தான், நாங்க தான் PhD.
ஆனா நிஜமாவே நான் PhD முடிச்சிருக்கிறேன். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் உண்மையிலேயே நான் PhD முடிச்சிருக்கிறேன், டாக்டரேட் வாங்கியிருக்கிறேன். இதுக்கு முன்னால இருந்த கவர்னர் கையால வாங்கியிருக்கிறேன். நல்ல வேளை RN ரவி கையில வாங்கல, புரோஹித் ஒருத்தர் இருந்தார், அவர் கையால வாங்கினேன் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல. PhD படிச்சவங்களை LKGன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு அரசியல் இருக்கு. அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்க நினைக்கிற மாதிரி நான் LKG கூட இல்ல, ப்ரீ-KG தான், அதுக்கும் கீழே. ஏன்னா நான் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், கற்றுக்கொண்டே இருப்பேன், மக்களோடு களத்தில் நின்று கற்றுக்கொண்டே இருப்பேன். அவங்க நம்மை விமர்சிக்கிறார்கள் என்று எந்த வருத்தமும் எனக்கு இல்லை, வலியும் இல்லை. ஆதரித்தோ எதிர்த்தோ, எதிர்த்துதான் பல பேர் பேசுறாங்க. ஆனால் தமிழ்நாடே பேசிக் கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு குறித்து. உங்களை எல்லாம் இப்படி பேச வைத்ததே விடுதலை சிறுத்தைகளின் வெற்றி. தற்பெருமைக்காக இதை நான் சொல்லவில்லை. விடுதலை சிறுத்தைகள் எப்படி அரசியல் செய்கிறோம் என்பதை இயக்கத் தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நாம் ஏற்கனவே 2015 மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டை திருச்சிராப்பள்ளியில் நடத்தியிருக்கிறோம், இதே மகளிர் அணி சார்பாக. அப்ப யாரும் இதை பற்றி பெரிதா பேசல. அவர்கள் நம்மை அப்போதெல்லாம் கவனிக்கிற நிலையில் இல்லை. கவனித்திருந்தாலும் பேசுகிற தேவை எழவில்லை அவர்களுக்கு. வாய்ப்பு கிடைக்கிற எல்லா களங்களிலும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்கிற கருத்தை திருமண நிகழ்வுகளில் கூட நான் வலியுறுத்தி பேசியிருக்கிறேன். அதனால் ஏற்படுகிற பாதிப்பை விரிவாக விளக்கி பல நிகழ்வுகளில் பேசியிருக்கிறேன். நுரையீரல் பாதிக்கப்பட்டால் மாற்று நுரையீரல் வைத்துவிட முடியும், இதயம் பாதிக்கப்பட்டால் கூட மாற்று இதயம் வைத்துவிட முடியும், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் மாற்று சிறுநீரகம் வைத்துவிட முடியும், முழங்கால் மூட்டு போன்ற எலும்புகள் பாதிக்கப்பட்டால் மாற்று எலும்பு வைக்கப்பட்டுவிடும், மூளை பாதிக்கப்பட்டால் மாற்று மூளை வைக்க முடியாது. ஆல்கஹாலிக் அடிக்ஷன் என்பது மூளையை முதலில் பாதிக்க செய்யும். மனிதன் தன்னுடைய பர்சனாலிட்டியை இழந்து விடுவான், அதுக்கு பிறகு நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை நான் பல மேடைகளில் திருமண நிகழ்வுகளில் கூட பேசியிருக்கிறேன். எனவே நம்முடைய அரசியல் தொடக்க காலத்திலிருந்து மது ஒழிப்பையும் இணைத்தே பேசுகிற அரசியல்தான். அவர்கள் எப்போதும் இதை கவனிப்பதில்லை. ஏன்னா இவன் பேசுறதெல்லாம் கவனிக்கணுமா, தள்ளிவிட்டு போயிடுவான். ஊடகங்களில் பதிவுகள் இல்லை, பெருசா முக்கியத்துவம் தரமாட்டாங்க. இன்றைக்கு ஏன் இது பேசப்படுகிறது என்றால் அதற்கு நாம் காரணம் இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்மை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் நம்மீது அவர்கள் உயர்ந்த மதிப்பை வைத்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே இதற்கு முக்கியத்துவம் தரவில்லை. எந்த காலத்திலே தினமலர் பத்திரிகையிலே முதல் பக்க செய்தி தலைப்பு செய்தி வந்திருக்கிறது. அவர்கள் இதையெல்லாம் தலைப்பு செய்தியாக தொடர்ந்து 3 நாட்கள் போடுகிறார்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு செயல் திட்டம் இருக்கிறது, ஒரு சதி திட்டம் இருக்கிறது, நீண்டகால வயிற்றெரிச்சல் இருக்கிறது. பெரியார் காலத்திலேயே பெரியார் இயக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று துடித்த கும்பல், அண்ணா தோன்றுவார், இப்படி ஒரு அரசியல் இயக்கம் உருவாக்குவார் என்று அந்த கும்பலுக்கு தெரியாது. அண்ணா தோன்றி இப்படி ஒரு கட்சியை உருவாக்கியது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பெரியாருக்கு வயசாச்சுன்னா அவர் செத்து போனார்னா அதுக்கப்புறம் அதை பேசுறதுக்கு ஆள் இருக்காதுன்னு நினைச்சாங்க. 1973
டிசம்பர் 24 பெரியார் இறந்து போனார், காலமானார். அப்பாடா, கடவுளை இல்லை என்று சொன்னவன் காலியாகிவிட்டான் என்று பலர் பெருமூச்சு விட்டார்கள். கடவுளே கடவுளே என்றவெல்லாம் 30 வயதில் போய்விட்டான். கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொன்னவர் 94 வயது வரையில் வாழ்ந்தார். கடவுள் பெரியார் பக்கம்தான் இருந்திருக்கிறார். என்ன இல்லைன்னு சொல்றவன் தான் சரியான ஆள். நீ வாழ்க 94 வயது என்று வாழ வைத்திருக்கிறார். 94 வயசுல வாழ்ந்தார். அதோடு முடிந்து போகும் என்று எண்ணியிருந்த அவர்களுக்கு பேர் இடியாக அவர் உயிரோடு இருக்கிற போதே உருவான இயக்கம், அவர் மறைந்த பிறகல்ல, அப்போதே இது உருவாகிவிட்டது. திமுக 1949 67 ஆட்சி வந்தாங்க. அண்ணா காலமான பிறகு அவ்வளவுதான், அந்த கட்சி உடைஞ்சிரும், சிதறி போயிரும், இனி இந்த கருத்தை பேசுறது யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. கலைஞர் வந்தார். எவ்வளவோ கடுமையான விமர்சனங்களை செய்தார்கள் தமிழ்நாட்டிலே. எல்லா அரசியல்வாதிகளும் ஊழல் செய்தாலும் கலைஞர் தான் ஊழல்வாதி என்று பேசுவார்கள். எம்ஜிஆர் மதுவிலக்கை ரத்து செய்தார், ஆனால் எம்ஜிஆரை யாரும் பேச மாட்டார்கள், கலைஞர் தான் குறை சொல்வார்கள். ஜெயலலிதா அம்மையார் மதுவிலக்கை ரத்து செய்து டாஸ்மாக் என்கிற கார்பரேஷனை உருவாக்கியதே ஜெயலலிதா அம்மையார் தான். யாரும் ஜெயலலிதா விமர்சிக்க மாட்டார்கள். எல்லாத்துக்கும் காரணம் கலைஞர் தான் என்பார்கள். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த கலைஞருக்கு நாம் சப்போர்ட் பண்ணி பேசுறது இல்லை, இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிறோம். அதை தான் சொல்ல வரேன். இது கலைஞருக்கு சப்போர்ட் பண்றது, டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றது இல்ல. பெரியார் இயக்கத்தை எதிர்ப்பதில் இருந்து தொடங்கிய அந்த போராட்டம் இருக்கிறதே, சனாதன கும்பலின் யுத்தம், அது அண்ணா காலத்திலும் தொடர்ந்தது, கலைஞர் காலத்திலும் தொடர்ந்தது. கலைஞரை மொழி சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று இழிவுபடுத்தினார்கள், சாதி சிறுபான்மையை சார்ந்தவர்கள் என்று இழிவுபடுத்தினார்கள், குடும்பத்தை கடுமையாக இழிவுபடுத்தினார்கள், ஊழல் முத்திரை குத்தி இழிவுபடுத்தினார்கள். என்னென்ன வகையிலெல்லாம் அவரை விமர்சிக்க முடியுமோ, இழிவுபடுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு அவரை தாக்கினார்கள். அதற்கு பின்னணியிலே சனாதன அரசியல் சதி இருக்கிறது. இவர் பெரியார் அரசியலை பேசுகிறார் என்பது மட்டுமல்ல, அவர் ஒரு தெலுங்கர் என்றார்கள், ஆந்திராவில் இருந்து வந்த குடும்பம் என்றார்கள், அவர் ஒரு முடித்திருத்தும் குடும்பத்தை சார்ந்தவர் என்றார்கள். என்னென்ன அந்த குடும்பத்தை இழிவுபடுத்த முடியுமோ, குடும்பத்து பெண்களை இழிவுபடுத்த முடியுமோ அப்படியெல்லாம் இழிவுபடுத்தினார்கள். இந்தியாவில் யாருமே ஊழல் செய்யவில்லை, கருணாநிதி மட்டும்தான் ஊழல் செய்தார் என்றெல்லாம் இழிவுபடுத்தினார்கள். மதுவிலக்கை எம்ஜிஆரும் ரத்து செய்தார், ஜெயலலிதாவும் ரத்து செய்தார், மதுக்கடைகளை திறந்து வைத்தார்கள். எம்ஜிஆர் காலத்துல சாராய கடை வீதிக்கு வீதி இருந்துச்சு. ஒருத்தம் கூட இன்னைக்கு கூட எந்த மேடையிலும் எம்ஜிஆரை சாராய கடைகளை திறந்தார் எம்ஜிஆர் என்று யாரும் விமர்சிக்க மாட்டார்கள். யூடியூப் சேனல்ல யாரும் விமர்சிக்க மாட்டாங்க. அப்ப எப்படின்னாக்க ஆக்ஷனுக்கு விட்டுருவாங்க, ஏலத்துக்கு. மொத்தத்துல ஒரு அமௌண்ட் அரசாங்கத்துக்கு கட்டிட்டு அதுக்கு பிறகு அவன் எத்தனை கடை வேணாலும் திறந்துக்கலாம், எந்த வீதியில வேணாலும் திறந்துக்கலாம், எவ்வளவு லாபம் வேணாலும் அவன் எடுத்துக்கலாம். அது சாராய கடை எல்லா கிராமங்களிலும் இருந்துச்சு. அப்போ யாராவது இன்னைக்கு அதை பற்றி பேசுவார்களா? பேச மாட்டார்கள். ஜெயலலிதா அம்மையாரை அவரால் தான் டாஸ்மாக் உருவானது, இது ஸ்ட்ரீம்லைன் ஆனது. டாஸ்மாக்னா நம்ம தம்பிங்க வேலை செய்யணும், டாஸ்மார்க்கும்பாங்க. டாஸ்மார்க் இல்ல, டாஸ்மாக், TASMAC, தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். தமிழ்நாடு TA, ஸ்டேட்டுக்கு S, மார்க்கெட்டிங்க்கு MA, ரெண்டு எழுத்து சேர்ந்து ஒரு கார்பரேஷனுக்கு C. இந்த டாஸ்மாக் அப்படிங்கிற அப்ரிவேஷனை உருவாக்கியது, இந்த கார்பரேஷனை உருவாக்கியது ஜெயலலிதா அம்மா தான், ஜெயலலிதா அம்மையார். இதுக்கு IAS அதிகாரிகள் போட்டாங்க. நீ IAS படிச்சு வந்தாலும் இங்க சாராயம் தான் விற்கணும், உனக்கு அந்த போஸ்டிங் போட்டாங்க. இதை மார்க்கெட் பண்ணி வருஷத்துக்கு வருஷம் இதை பெருக்கிக்கிட்டே போகணும், கூடுதல் இன்கம் காட்டணும். ஒரு 2 லட்சம் கோடிக்கு வியாபாரம் ஆனாதான் 40,000 கோடி இன்கம் வரும், லாபம் வரும்னு சொல்றாங்க.
2 லட்சம் கோடிக்கு மேல இந்த மது வியாபாரம் ஆனாதான் 40,000 கோடி அளவுக்கு வருமானம் வரும், அரசுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு அந்த கணக்கெல்லாம் தெரியாது. லாபம் மட்டுமே 45,000 கோடி. ஒரு பொருளை விற்பனை பண்றோம், கடையில போய் காய்கறி வாங்கிட்டு வரோம், ஒரு 500 ரூபாய்க்கு காய்கறி வாங்கிட்டு வரோம், எல்லாத்தையும் நம்ம வித்துறோம். வித்ததுக்கு பிறகு நமக்கு கணக்கு பண்ணி பாக்குறோம், அசலை கழிச்சுட்டு மிச்சம் வர்றது லாபம் பார்க்கணும். 500 ரூபாய் காய்கறி வாங்கணும், நாம 625 ரூபாய் வித்துருக்கிறோம், 125 ரூபாய் நமக்கு லாபம் கிடைச்சது. அப்படின்னா 625 ரூபாய்க்கு அவங்க வித்துருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி சாராயம் அல்லது இந்த மது அந்த 125 ரூபாய் மாதிரி மிச்சம் அவங்களுக்கு கிடைக்கிற லாபங்கிறது 45,000 கோடி. 500 ரூபாய் முதலீட்டுல 125 ரூபாய் லாபம் கிடைக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த மாதிரி அவர்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் வியாபாரம் நடந்திருந்தால்தான், 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரம் நடந்திருந்தால்தான் 45,000 கோடி லாபம் கிடைக்கும். அவ்வளவு தண்ணியும் மனுஷன் வயிற்றுல போகுது ஒரு விஷயத்துக்கு. எத்தனை லிட்டர் மது, லட்சக்கணக்கான லிட்டர் மது மனிதர்களின் உடலுக்குள்ளே போய் வருகிறது. இதை ஸ்ட்ரீம்லைன் செய்தது, முறைப்படுத்தியது, நெறிப்படுத்தியது மதுக்கடைகளை அரசாங்கம் திறந்துரும். பார் தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. பார் போய் உட்கார்ந்து குடிக்கிற இடம், அதுக்கு டெண்டர் தனியா விட்டுருக்காங்க, ஒவ்வொரு கடையோடையும் சேர்த்து. இப்படி ஒரு முறைப்படுத்துதல் நடவடிக்கை அதிமுக காலத்தில் நடந்துச்சு. 2 கட்சியும் இதுக்கு பொறுப்புன்னு பேசுறவங்களும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இது நடக்கிறது. அங்க என்ன மாதிரி சிஸ்டம் வச்சிருக்காங்கன்னு தெரியல. இங்க டாஸ்மாக் இருக்கிற மாதிரி ஆந்திராவில் ஏதாவது கார்பரேஷன் இருக்கான்னு தெரியல நமக்கு. கேரளாவில் அப்படி கவர்மெண்ட் கார்பரேஷன் இருக்கா தெரியல. ஆனா வியாபாரம் நடக்குது. தெலுங்கானாவில் நடக்குது. குஜராத்லயும் பீகார்லயும் 2 ஸ்டேட்ல தான் மது விலக்கு. மது விலக்குன்னா ப்ரொஹிபிஷன். அரசாங்கம் அதை விற்க கூடாதுன்னு தடுத்திருக்கிறாங்க. மிசோரத்துல 2015ஓட இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2014 2015 திருப்பி அதை ரத்து பண்ணிட்டு தான் சொல்றாங்க. டையூடாமன் யூனியன் டெரிட்டரி அங்க நடைமுறையில் இருக்கிறதா சொல்றாங்க. மற்ற எல்லா மாநிலங்களிலும் அரசாங்கமே, மாநில அரசுகளே மது வியாபாரம் செய்கிறது. ஏன் இவர் தமிழ்நாடு ஸ்டேட் சொல்லாம டெல்லி கவர்மெண்ட்டுக்கு சொல்றாருங்கிறாங்க. ஏதாவது குற்றம் சொல்லணும், குறை சொல்லணுங்கிறது. நான் இந்த மாநாட்டை அறிவிப்பதற்கு கள்ளக்குறிச்சி சாவுகள் முக்கியமான காரணம். அது எல்லா கூட்டத்திலையும் விளக்கி சொல்லிட்டேன். யாரும் நம்ம பேச்சை கேட்கறதில்ல, அதனால அவங்களுக்கு தெரியறது இல்ல. திடீர்னு அறிவிச்சாரு, திமுகவை மிரட்டுறதுக்காக அறிவிச்சாரு. சிலரு நம்மளை பிடிக்காதவன் திமுகவை மிரட்டுறாங்கன்றான். திமுகவை பிடிக்காதவன் திருமாவளவனை மிரட்டுறாரு ஸ்டாலின் அப்படிங்கிறான். சில பேர் திருமாவளவன் சரண்டர்ங்கிறான். சில பேர் முதலமைச்சர் திருமாவளவன் வச்ச டிராப்ல மாட்டிக்கிட்டாரு. இதுல எது உண்மை? இறங்கி வந்தது யார்? இதெல்லாம் விவாதம் நடக்குது. ரொம்ப யதார்த்தமா நம்ம இந்த முடிவு அறிவிச்சோம். அதனால வழக்கமா முக்கியமான மாநாடு நடத்தினா உயர்நிலை குழுவை கூட்டி ஒரு கருத்து கேட்போம். அவங்க சொல்றதை வச்சு இப்படி பண்ணலாமான்னு கேட்போம். சரிம்பாங்க, நம்ம அதை அனௌன்ஸ் பண்ணுவோம் அபிஷியலா. அதான் நடக்கும். வெள்ளும் ஜனநாயக மாநாடுலாம் அப்படிதான் நம்ம நடத்தணும். முதல்ல பொதுச் செயலாளர்களோட ஒரு கலந்தாய்வு பண்ணுவோம், தொலைபேசியாவது பேசிவோம். அதுக்கு பிறகு உயர்நிலை குழுவை கூட்டலாமா? கூட்டலாம். ஏன் உயர்நிலை குழு கூட்டினா எல்லாரையும் தமிழ்நாடு முழுக்க மையக்குழு கூட்டி அவங்களெல்லாம் வரவழைச்சு உட்கார்ந்து மணிக்கணக்கில் பேசுறதுக்கு பதிலாக தலைமை நிலைய பொறுப்பாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், இந்த மாதிரி முக்கிய ஸ்டேட் லெவல் ஆபீஸ் பேரர்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லி உட்கார வச்சு பேசுவோம். இந்த மாநாட்டை பொறுத்தவரையில நான் அறிவிச்ச பிறகுதான் தோழர்களுக்கே தெரியும். இது களத்திலிருந்து
மக்களின் கட்டளையில் இருந்து அறிவிக்கப்பட்ட ஒன்று. 2-3 நாள் கழிச்சுதான் நாம கள்ளக்குறிச்சிக்கு போனேன். மற்றவங்க எல்லாம் போயிட்டு உடனே சில பேர் எழுத ஆரம்பிச்சுட்டான், செத்தவங்க எல்லாம் எஸ்சி, எங்க திருமாவளவனை காணும். எஸ்சி பாதிக்கப்பட்டா திருமாவளவன் தான் பேசுவான், வேற யாரும் பேசக்கூடாதான். எதிர்கட்சிகள் பேசக்கூடாது, வேற யாருக்கு அதுல பொறுப்பு இல்லை. அதுல அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இவரு எஸ்சி லீடர் அப்படின்னு பிராண்ட் பண்ணணும், எஸ்சி மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும். பாருங்க, உங்க ஆளு நீங்க சொல்றீங்க, உங்க தலைவர்னு சொல்றீங்க, அவர் இங்க வந்தாரா பாரு அப்படின்னு சொல்லி நம்மளை அம்பலப்படுத்துறாங்களாம். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குதானே, கட்சி நடத்துற அத்தனை பேருக்கும் பொறுப்பு இருக்குதானே. நீ ஏயா பேசுறன்னு யாரும் கேட்க மாட்டான். வேங்க வயலுக்கு இவர் என்ன பேசினாரும்பான், வேங்க வயலுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினாருன்னு யாரும் கேட்கறது இல்ல. எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கு, ஏன் இதை பத்தி நீங்க ஏதாவது பேசுறீங்களா? வேங்க வயல்ல குடிக்கிற தண்ணீர்ல மனித கழிவை கலந்து இருக்கிறாங்க, இதை பத்தி உங்க கட்சியில ஏதாவது தீர்மானம் போட்டீங்களா? ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா? முதலமைச்சருக்கு ஏதாவது அழுத்தம் கொடுத்தீங்களா? காவல்துறைக்கு ஏதாவது வேண்டுகோள் வைத்தீர்களா? யாரும் கேட்கறது கிடையாது. ஏன்னா அது குடியிருப்பு தலித்துகள் குடியிருப்பான், குடிக்கிற தண்ணி தொட்டி தலித்துகள் குடிக்கிற தண்ணி தொட்டியா, அதுல திருமாவளவன் மட்டும் பேசணும். இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தரம் குறைந்த பார்வை கொண்டிருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும். கள்ளக்குறிச்சிக்கு நான் உடனே போகல, 2 நாள் கழிச்சு தான் போனேன். 2 நாளோ 3 நாள் ஆச்சு நான் போறதுக்கு. ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சி. மற்றவங்க எல்லாம் போனாங்க, நின்னாங்க, ஒரு அரை மணி நேரம் அப்படி பார்த்துட்டு வெளியே வந்துட்டாங்க, பேட்டி கொடுத்துட்டு. இதுக்கு திமுக அரசு தான் காரணம், முதலமைச்சர் தான் பொறுப்பு இருக்கணும், இங்க இருக்கிற திமுக எம்எல்ஏ இதுக்கு பின்னால இருக்கிறாரு, இங்க இருக்கிற திமுக எம்பி இதுக்கு காரணம், இந்த சாராயம் விற்கிறவனுக்கு இவங்க எல்லாம் போலீஸ்க்கெல்லாம் கப்பம் கட்டினாங்க, இந்த போலீஸ் எல்லாம் காரணம், கலெக்டரை தூக்குங்க, இப்படி பேசிட்டு வந்துட்டாங்க. நான் போனேன், ஒவ்வொரு வீட்டுக்கும் போனேன். அப்படி போய் தெருவில் நின்று 4 பேரை பார்த்துட்டு வரல. 2 நாள் பகல், 2 நாள், 1 நாள் இரவு, 69 குடும்பங்களை சார்ந்தவர்களையும் ஒரே ஊர்ல இல்ல, கருணாபுரம் மட்டும் இல்ல, அதுக்கு பக்கத்துல பல கிராமங்கள், சேஷசமுத்திரம், மாதவச்சேரி, மாடூர், இந்த மாதிரி பல கிராமங்களுக்கு போனேன். பேர்லாம் வரது போச்சு எனக்கு, ஒரு 5-6 கிராமங்கள். எஸ்சி மக்கள் மட்டும் கிடையாது, யாரும் அதை பேச மாட்டாங்க. யாரை கேட்டாலும் எஸ்சி மக்கள் தான், பழங்குடி மக்கள் அதுல செத்து இருக்கிறாங்க, இருளர்கள். வன்னிய சமூகத்தை சார்ந்த உழைக்கிற மக்களும் அதிலே பலியாகி இருக்கிறார்கள். மாதவிச்சேரியா என்ன ஊர் பேரு, அந்த ஊருக்குள்ள வன்னியர் தெருவுக்குள்ளேயே சாராயம் விற்கிறாங்க, கருணாபுரத்துல விற்கிற மாதிரி. ஒரு பாமக தம்பி, அவர் நான் பாமகன்னு அறிமுகப்படுத்திட்டாரு. அண்ணா, இந்த ஊர்ல இந்த நபர் இவன் தான் விற்கிறான், இவனை போலீஸ் கண்டுக்கிறதே இல்லை, இவனால்தான் இந்த ஊரு பாழாகிட்டு இருக்கு, நாங்க எவ்வளவோ எதிர்ப்பு தெரிவிச்சோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு என்னை வழி அனுப்புறாரு. என் கூடவே வந்தாப்ல அந்த தம்பி. ஆனா இறந்து போனவங்க 69 பேரும் தலித், ஆதி திராவிடர். அதுக்கு திருமாவளவன் மட்டும்தான் அதுக்கு பொறுப்பு, அவர் மட்டும்தான் பேசணும். இப்படி ஒரு அரசியல் பார்வை இங்கே தரம் குறைந்த ஒரு அணுகுமுறை இருக்கிறது. 2-3 நாள் கூட இருந்து இந்த மக்களை பார்த்த போது, முதல்ல நான் போய் சந்தித்த வீடு ஒரு முஸ்லீம் வீடு. முஸ்லீம் பெண்கள் வெளியே என்று சொன்னாங்க, முதல் வீடு. அவங்க சொன்ன முதல் கோரிக்கையே, டாஸ்மாக் கடையில மூட சொல்லுங்க தம்பி. கள்ளச்சாராயம் வேற, டாஸ்மாக் சாராயம் வேற. கள்ளச்சாராயம் பாக்கெட்ல கொண்டாந்து காலையில 5 மணிக்கு விற்கிறான். அதுல மெத்தைல் ஆல்கஹால் கலந்துருக்குது, மெத்தனால் அப்படிங்கிற ஆல்கஹால் கலந்துருக்குது. அவங்க அதை சொல்லல, அரசாங்கம் நடத்துற டாஸ்மாக் கடையை மூட சொன்னாங்க. இதுதான் மக்கள் கற்று தருவது. அரசியல்வாதிலாம் கள்ளச்சாராயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறான், மக்கள் டாஸ்மாக் கடையை மூட சொல்றாங்க. அந்த அம்மாவை நான் நிமிர்ந்து பார்த்துட்டு மறுபடியும் கேட்டேன், எங்கம்மாங்க டாஸ்மாக் கடை இருக்கா, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இது இருக்கிறதுனாலதான் சாமி எல்லாம் போறான், இதுக்கு பழக்கமாகறான், அது ஒரு கலாச்சாரமா மாறுது. கடைசியில அதை குடிச்சு அதை கொடுத்து வாங்க முடியாதப்ப இங்க போறான். அடிக்ஷன், ஆங்கிலத்தில் அடிக்ஷன்னா அவனுடைய மூளை 24 மணி நேரமும் அதை தேடுற மாதிரி ஆயிரும். அது இருந்தாதான் அவனால நார்மலா இருக்க முடியும்.
அந்த நிலைக்கு எது கொண்டு வந்தது என்றால் அரசாங்கம் திறந்து வச்சிருக்கிற கடை தான் காரணம். ஏன்னா இங்க திறந்திருக்கு, அவன் போறான், ஒரு நாள் வாங்குறான், 2 நாள் வாங்குறான், 3 நாள் வாங்குறான், நண்பர்களோட சேர்ந்து குடிக்கிறான், அப்புறம் பர்த்டே பார்ட்டியில குடிக்கிறான், அப்புறம் மேரேஜ் பார்ட்டியில குடிக்கிறான், அப்புறம் யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து வா இன்னைக்கு பார்ட்டி வைப்போம் சொல்லி அழைச்சிட்டு போய் வாங்கி கொடுக்குறான். இது பழகி 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 அந்த கிரேவிங், அது ஒரு தேடுதல் வேட்கை என்பது உருவாகி, அதுக்கு பிறகு ரொம்ப மலிவான விலையில கிடைக்கிறதுக்குள்ள போலாம், நமக்கு தான் காசு இல்லையே. இப்ப ஒரு பாட்டில் பீர் வாங்கினா 125 ரூபா, 125 ரூபா கொடுத்து வாங்க முடியாது. 200 ரூபா கொடுத்து வாங்க முடியாது, தினந்தோறும் வாங்க முடியாது. 60 ரூபாய்க்கு கிடைக்குது ஒரு பாக்கெட். அதே 150 மில்லி, 200 மில்லி, அதை விட கூடுதலான போதை கிடைக்குது. அப்ப அதை நோக்கி போறான். அரசாங்க கடையினால் ஏற்பட்ட பழக்கம் இது குற்றமில்லை என்கிற பொது உளவியலை வளர்த்து இருக்கிறது. சிந்தனை செல்வன் பேசினார். ஒரு காலத்துல வந்து சாராயம் குடிச்சா அது குற்ற உணர்வை தரும். ஐயோ நம்ம சாராயம் குடிக்கிற நம்மள பாக்குறான், ஒளிவான், பதுங்குவான். நாமளும் வந்து அவன் குடிகார பையப்பா, அவனோட பேசாதப்பா, அவனோட சேராதப்பா, இப்படிதான் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு அது எல்லாருக்குமான ஒரு கலாச்சாரமா மாறி போச்சு. பொது உளவியலே அது தவறில்லை என்கிற உளவியலாக மாறிவிட்டது. ஏன்? அரசாங்கமே லீகலா அதை வியாபாரம் செய்கிறது, சட்டப்பூர்வமாக அதை வியாபாரம் செய்கிறது. ஆக கில்ட்டி கான்சியஸ் எப்படி வரும்? குற்ற உணர்வு எப்படி வரும்? பொது உளவியலே இப்ப மாறி போயிருக்கிறது. அப்பா குடிச்சா மகன் குடிக்கலாம், மகனே போய் வாங்கிட்டு வர சொல்லி அப்பா காசு கொடுத்து விடுவான். கணவன் குடித்தா மனைவி குடிக்கணும். ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு பெரியவர், அவர் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர். காலைல 5 மணிக்கு எழுச்சி போகும்போது எனக்கு எங்க போறான்னு தோணுச்சு. நான் பின்னாலே போனேன். அப்படியே ஒரு இடத்துல போய் ஏதோ பாக்கெட் வாங்கிட்டு வந்தா. நான் அந்த நேரத்தில் ஒன்னும் கேட்டுக்கல. வந்துட்டு குடிச்சிட்டு அவ பாட்டு வேலைக்கு போயிட்டா. அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி செய்தி வருது. மனைவி எப்படி இந்த பழக்கத்திற்கு ஆளானால் என்று கேட்கிற போது அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. அவரும் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருந்ததால். ஆக குடும்ப உறவுகளுக்கிடையே இதுவே ஒரு கலாச்சாரமாக மாறி போய்விட்டது. மகன் பிள்ளைங்க இருக்கிற முன்னாலே பாட்டில ஓபன் பண்ணி தண்ணி ஊத்தி சோடா ஊத்தி கலந்து அவன் குடிக்கிறான். பிள்ளைகள் தப்பா போயிருவாங்களோ, அவங்க பழக்கம் கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகிடுவாங்களோ அப்படிங்கிற குற்ற உணர்வு இல்ல தந்தைக்கு. இந்த காமன் கான்சியஸ், இந்த காமன் சைக்காலஜி, அரசாங்கம் திறந்து வைத்திருக்கிற மதுக்கடைகளால் உருவானதுதான் ஒரு பொது உளவியல். இதை புரிஞ்சுக்கணும் நாம. அதனால்தான் மக்களிடமிருந்து எழுந்த கோரிக்கை, ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்த பெண்மணி சொன்ன முதல் கோரிக்கை, தம்பி இந்த டாஸ்மாக் கடைகளை மூட சொல்லுங்க, நிறைய குடும்பம் பாதுகாக்கப்படும், பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அதுக்கு பிறகு 2 நாள்ல ஒரு 10-15 இடங்களிலாவது பெண்கள் அரசு மதுபான கடைகளை மூடுங்கள் என்று சொன்னார். நாள் தான் வித்தான், இந்த கள்ளச்சாராயம் தான் அதுக்கு காரணம், இதுக்கு பின்னால போலீஸ் இருக்கு, இதுக்கு பின்னால அரசியல்வாதி இருக்குன்னு மக்கள்கிட்ட எந்த குரலும் வரல. உண்மையிலே வரல, யாரும் சொல்லல, மக்கள் சொல்லல, இது அரசியல்வாதிகள் தான் சொல்றாங்க. மக்கள்கிட்ட வந்த கோரிக்கை டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள். அப்பதான் நான் சொன்ன பிரஸ்ல, நாங்க இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம். ஆர்ப்பாட்டம் வச்சோம் சென்னையில. இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்பது குறித்து நான் முன்னணி தோழர்கள் யாரிடத்திலும் கலந்து பேசவில்லை. மக்களின் உணர்வுகளோடு தொடர்புடைய ஒரு நிலைப்பாடாக அது மாறியது, முடிவாக மாறியது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் தோழர்கள் எல்லோரும் உட்கார்ந்து இருக்கும் போது இப்படி எக்ஸ்டம்போரா பேசுறேன். நான் எக்ஸ்டம்போரா பேசுறதுனா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றதில்லை. இதைதான் பேசணும், இதை பாயிண்ட் பேசணும், இப்படி பேசணும், கவர்ச்சியா பேசணும், ஆவேசமா பேசணும், சைகைகள் காட்டி பேசணும் அப்படிங்கிற எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது. மனசுல பட்டத்தை பேசுறது, உணர்வுகளை வெளிப்படுத்துறது, அதான் எக்ஸ்டம்போர் ஸ்பீச். ப்ரியர் ப்ரிப்பரேஷன் கிடையாது.
பெரும்பாலும் நான் அப்படிதான் 99% பேசுறது. வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நான் பேசுகிற போதே தன்னியல்பாக நான் முன்மொழிந்ததுதான் செப்டம்பர் 17 அன்று பெரியார் பிறந்த நாள் என்று கள்ளக்குறிச்சியில் மகளிர் மாநாடு நடைபெறும் என்று நான் அறிவித்தேன். மது ஒழிப்பு மகளிர் மாநாடு. இதெல்லாம் நான் பல முறை விலைக்கு சொல்லிட்டேன். ஆனா அந்த யூடியூப்ல போய் உட்கார்றாங்க பாருங்க, அவர் ஏன் திடீர்னு மாநாடு நடத்தினாரு, இவர் இப்படி காய் நகர்த்தினாரு, அது இப்படி போயிருச்சு, இவருக்கு அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டாரு, நீ என்ன எதிர்பார்த்த, நான் என்ன செஞ்சேன், உனக்கு எப்படி அது தோணுது, நான் எப்படி இதெல்லாம் விவரிக்க முடியும்? உன் எதிர்பார்ப்பை எல்லாம் செய்வதற்கு நான் ஆள், நீ எதிர்பார்ப்பதை எல்லாம் செய்வதற்காகவா நான் களத்தில் நிற்கிறேன்? உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு என்னை ஆடுபுலி ஆட்டத்திலே ஒரு காயாய், பகடைக்காயாய் பயன்படுத்த நீங்கள் நினைத்தால் அதற்கு நான் எப்படி இடம் கொடுக்க முடியும்? நான் என்னுடைய நிலைப்பாடுகளில் இருந்து, நான் இயல்பாக மக்களுடைய உணர்வுகளில் இருந்து இயங்குகிறேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்லை. இதெல்லாம் நான் யாருக்காகவும் சொல்லல, நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். என் மீது நம்பிக்கை வைத்து என்னை பின்பற்றுகிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஒரு தெளிவு பெற வேண்டும். இதுதான் சீக்வென்ஸ். இந்த டெசிஷன் எடுப்பதற்கான பின்னணி இதுதான், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இதுதான். கள்ளச்சாராய சாவுகள், மக்களை சந்தித்தேன், அவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டேன், அதிலிருந்து நான் ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவித்தேன். அந்த ஆர்ப்பாட்டத்தோடு இது நின்றுவிடக் கூடாது, இதற்கு அடுத்த கட்ட செயல் திட்டம் தேவை என்று எனக்குள் என் உணர்வு என்னை உந்தி தள்ளியது. அதனால் மாநாட்டை அறிவித்தேன். இன்னைக்கு நடந்திருக்கணும் மாநாடு கள்ளக்குறிச்சியில. ஆகஸ்ட் 13 வரையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அறிவித்ததில் எந்த ஏற்பாடும் செய்வதற்கான சூழல் அமையாத நிலையிலே சரி 10 நாள் தள்ளி போடுவோம் என்று நாம் தள்ளி போட்டிருக்கிறோம். 10ஆம் தேதி செய்தியாளர்கள் சந்திப்பில் நீங்க கவனிச்சுன்னா அந்த பேட்டி முன்னொரு முறை போய் பாருங்க. அது ஒரு 45 நிமிட பேட்டி. 17வது நிமிடம் அல்லது 18வது நிமிடத்திலிருந்து அவர்கள் கேட்கிற கேள்விக்கு இன்டராக்ஷன்ஸ்க்கு நான் பதில் சொல்லுவேன். அது பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப நான் ஒரு செய்தியை ரொம்ப தன்னியல்பா சொல்றேன், ரொம்ப தன்னியல்பா. அது எனக்குள்ள இருக்கிற ஒரு நேச்சர். அதாவது எந்த பிரிப்பரேஷனும் இல்லாம, கிரிமினல் இன்டென்ஷன் இல்லாம, அதாவது நோக்கம் இல்லாம, உள்நோக்கம் இல்லாம, ஒரு தீய நோக்கம் இல்லாம, ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் செட், ஒரு கணக்கு போட்டு இப்படி பேசினா இது வரும், இப்படி பேசினா இது வரும், இந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கலாம், அப்படிலாம் கணக்கு போட்டுலாம் பேசல. தன்னியல்பா நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பதில், முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்க புரிஞ்சுக்கங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னா, மதுவிலக்கு கொள்கையில் திமுகவுக்கும் உடன்பாடு இருக்கிறது. 2016 சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில் அவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல மதுவிலக்கில் அதிமுகவுக்கும் எதிரான நிலை இல்லை, உடன்பாடு இருக்கிறது. மதுவிலக்கில் இடதுசாரிகளுக்கு உடன்பாடு இருக்கிறது. மதுவிலக்கில் விடுதலை சிறுத்தைகளுக்கு உடன்பாடு இருக்கிறது. சொல்ல போனால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் மது விலக்கை வரவேற்கிறார்கள், மது வேண்டாம் என்கிறார்கள். அப்புறம் என்ன சிக்கல்? ஏன் மது கடைகளை மூட முடியவில்லை? எல்லாரும் ஒரே நிலையில் தான் இருக்கிறோம். அப்புறம் ஏன் மதுக்கடைகள் திறந்திருக்கின்றன, ஏன் மூட முடியவில்லை? இந்த கேள்வியை நான் எழுப்புகிறேன். இந்த கேள்வியை யாராவது பிரதிபலிக்கிறார்களா? திருமாவளவன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டதில் என்ன தவறு? அதில் உள்ள லாஜிக் என்ன? ஏன் பேச தயங்குகிறார்கள்? யாரும் பேசல. டிஎம்கே அதை எதிர்க்கல, எஸ் புரோஹிபிஷன் வேணும். ஏடிஎம்கே ஆமா மதுக்கடைகளை மூடணும். மதிமுக மதுக்கடைகளை மூடணும். பாட்டாளி மக்கள் கட்சி மதுக்கடைகளை மூடணும். பாரதிய ஜனதா கட்சி மதுக்கடைகளை மூடணும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதுக்கடைகளை மூடணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதுக்கடைகளை மூடணும். எல்லாருமே மதுக்கடைகளை மூடணுங்கிறோம். மதுக்கடைகள் திறந்திருக்கைய இதை மூடுவதற்கு என்ன தயக்கம்? இந்த கேள்வியை கேட்டபோது பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டாரு. நீங்க எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறீங்கன்னா, எல்லாருக்கும் தயக்கம் இருக்குன்னா யாருக்கு தயக்கம் இருக்குன்னு கேட்டான். இந்த அரசாங்கத்துக்கு திமுகவுக்கு தயக்கம் இருக்கான்னு ஒரு தம்பி கேட்டாரு.
இப்ப நான் சொன்னேன், தயக்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தயக்கம் இருக்குங்கிறதா நான் வைக்கிற ஒரு கருத்து. எல்லாருக்குமே தயக்கம் இருக்கு. அதிமுகவும் மதுவை விளக்கும் தான் சொல்றாங்க. ஏன் அவங்க வரட்டுமே, இந்த மேடையில பேசட்டுமே. அடுத்த வார்த்தை நான் சொல்றேன், இதை எலெக்ஷனோட முடிச்சு போடாதீங்க. எல்லோரும் ஒரே இடத்தில் இருந்து இந்த குரலை உயர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. அண்டர்லைன் த வேர்ட். எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரே இடத்தில் நின்று இதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கான தேவை இருக்கிறது. இதை யாரும் பேசல. சும்மா நான் அதிமுக அழைப்பு விடுக்கிறேன் அப்படின்னு மொட்டையா நான் சொல்லல. எல்லா கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொன்ன வார்த்தையில தன்னியல்பா ஏன் அதிமுகவுக்கு இதுல உடன்பாடு இருக்க, வரலாமே, வரட்டும், பேசட்டும். தேர்தல் நிலைப்பாடு வேறு, மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுகிற களம் வேறு. அதையும் நான் அதை சொல்லியிருப்பேன். இந்த 10ஆம் தேதி நான் கொடுத்த பேட்டியில, 45 நிமிட பேட்டியில இதை நான் விளக்கி இருப்பேன். என்னால் அதை பிரித்து பார்க்க முடிகிறது. நீங்க திமுக கூட்டணியில இருந்தா அதிமுக கூட்டணியோட சேரவே கூடாது, திரும்பி பார்க்கவே கூடாது, அவங்கள கண்டா ஓடி ஒளியணும், அவங்களோட போட்டோ எடுக்க கூடாது, அவங்கள பார்த்து சிரிக்க கூடாது. இது உங்கள்கிட்ட இருக்கிற பயந்தாங்கொல்லித்தனம். இது அரசியலில் இருக்கிற ஒரு கோழைத்தனம். யாரா இருந்தானா என் நிலைப்பாடு எனக்கு, உன் நிலைப்பாடு உனக்கு. இடையில பாக்குறேன்னா கை கொடுத்து கொள்ளலாம், பேசலாம், சிரிக்கலாம், மற்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இதுல என்ன தவறு இருக்கிறது? ஏன் விடுதலை சிறுத்தைகளின் மாநாட்டிலே அதிமுக வந்து மது ஒழிப்பு தேவை என்று பேசினால் என்ன குற்றம், என்ன குறை? அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அதை நான் செய்திருக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள எந்த உள்நோக்கமும் கிடையாது, களங்கமும் கிடையாது. 2009 மிகப்பெரிய அளவில் இனக்கொலை நடந்த நேரத்தில் எல்லா கட்சிகள்ட்டையும் போன நான், தோழமை கட்சிகள்கிட்ட, கலைஞர்கிட்ட போனோம், மருத்துவர் ராமதாஸ் கிட்ட போனோம், மற்ற கட்சிகள்கிட்ட போனோம். எல்லாரையும் போய் கேட்டு பார்த்துட்டு வாழ்க்கையில நொந்து வெந்து கடைசியா நான் ஒரு முடிவெடுத்தேன். தம்பி, நான் மட்டும் போய் சாகும் வர உண்ணாவிரதம் இருக்க போறேன். எனக்கு என்ன குடும்பமா, பிள்ளையா, குட்டியா? நான் பிலிவனை போல சொட்டு நீர் அருந்தாமல் உயிர் துறக்க போகிறேன். இந்த யுத்தத்தை நிறுத்த சொல்லி என்று ஒரு சில தம்பிகள்கிட்ட மட்டும் சொல்லிட்டு யாருகிட்ட நான் கருத்து கேட்கல, யாருகிட்ட நான் அந்த தகவலை சொல்லல. சிந்தனை செல்வன்ட்டி நான் சொல்லல, ரவிக்குமார்ட்டி நான் சொல்லல, யாருகிட்டையும் சொல்லல. எனக்கு கூட இருந்த ஒரு சில தம்பிகள்கிட்ட மட்டும்தான் தெரியும். தண்ணி அரசு போன்ற ஒரு சில தோழர்கள்ட்ட தான் தெரியும். நான் பாட்டுக்கு இடம் தேடி போறேன். அங்க போய் சர்ச்சில் கேட்கிறேன், இங்க போய் ஸ்கூல்ல கேட்கிறேன், அங்க போய் ஒரு இடத்துல கேட்கிறேன். நம்ம அசோக் நகர்ல பில்லர்கிட்ட ஒரு இடம் இருந்துச்சுன்னாங்க, அந்த இடம் யாருதுன்னு கேட்டேன். அப்ப சொன்னாங்க, இது இயக்குனர் சந்திரசேகருடைய இடம், தளபதி விஜய் சொன்னார், போராட்டம் வேண்டாம், முடிச்சுங்க, அப்புறம் பாத்துக்கலாம், தலைவர்கிட்ட சொல்லுங்க, நான் முடிவு எடுத்துட்டேன், சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் எல்லாம் பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இதுக்கெல்லாம் ஈழம், தமிழ் தேசியம், பிரபாகரன் என்றெல்லாம் பேசக்கூடிய யாரும் அந்த இடத்திலே வந்து என்னோடு உட்கார்ந்து என்னை ஊக்கப்படுத்தவில்லை. சிலர் வந்தார்கள், போனார்கள், அவ்வளவுதான். சிலர் வந்தார்கள், சில நிமிடங்கள் இருந்தார்கள், போனார்கள். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் தான் என்னோடு அன்றைக்கு களத்திலே நின்றார்கள். அப்ப என்ன ரிப்போர்ட் போச்சு தெரியுமா? போலீஸ் ரிப்போர்ட். நான் டிஎம்கே அலையன்ஸ்ல இருக்கிற போதே, இந்த போராட்டம் நடத்திய போது என்ன அறிக்கை போனது என்றால், திருமாவளவன் சசிகலாவின் கணவர் எம்என் என்கிற எம் நடராஜன் அவர்களோடு சேர்ந்து கொண்டு, பழ நெடுமாறன் அவர்களோடு சேர்ந்து கொண்டு, அவர்களின் தூண்டுதலின் பேரில் இந்த அரசை கவிழ்ப்பதற்காக சதி செய்கிற ஒரு நாடகம்தான் இது என்று அறிக்கை போனது. எனக்கு சொன்னாங்க. நான் இந்த முடிவெடுத்ததுக்கு எம் நடராஜனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் போய் மருத்துவர் ராமதாஸ் கிட்ட பொங்கு தமிழ் அலுவலகத்தில் உட்கார்ந்து நானும் ரவிக்குமாரும் எவ்வளவோ பேசி கன்வின்ஸ் பண்ணி என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டோம். சரியா ஒன்று சேரல. பல முயற்சிகள் எடுத்தோம். அந்த வரலாறு இப்ப நான் பல முறை பேசின, திரும்ப பேச விரும்பல. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், நீங்க அதுக்கு ஒத்துழைக்கணும். நாம 2 கட்சி மட்டும் ஒரு போராட்டம் நடத்தலாம். உங்க கட்சியில இருந்து ஜி.கே. மணி, கோக்கா மணி, அப்ப நம்ம கோக்கா மணின்னு சொல்லுவோம். கோக்கா மணி
எங்க கட்சியில இருந்து நான் 2 பேரும் சாகும் வரை உண்ணாவிரதம் நம்ம உட்காருவோம். உட்கார்ந்தால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும். இந்திய அரசின் கவனத்தை ஈர்க்க முடியும். தமிழ்நாடு அரசுக்கும் அது ஒரு நெருக்கடியாக மாறும். இதெல்லாம் நாங்க பேசணும், இல்லைன்னு அவங்களால மறுக்க முடியாது. நீண்ட நேர பேச்சுக்கு பிறகு சரின்னு சொல்லிட்டார், அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. நாங்க ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசணும், சரின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து உள்ள கோகா மணியும் நுழைகிறாரு. நாங்க வெளியே போறோம். மறைந்த காடுவெட்டி குருவும் உள்ள நுழைகிறாரு. நாங்க போயிட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் போன் பண்ணி, நான் வேலைச்சேரியில இருக்கிறேன் தம்பினாரு. என்ன ஐயா சொல்லுங்க. இல்ல வேண்டாம், நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் வேண்டாம், நீங்க 2 பேரும் உட்கார்ந்தாலாம் சரியா வராது. நீங்க ஒண்ணு செய்யுங்க, போய் கலைஞரை பார்த்து அவரை உண்ணாவிரதம் இருக்கு சொல்லுங்க, ஒரு நாள் உட்கார்ந்தா போதுனார். அதுக்கு பிறகு நாங்க போய் கலைஞரை பார்த்தோம். நானும் ரவிக்குமார் யாரை வச்சு பார்த்தோம்னா, கலைஞரை பார்க்கல, பேராசிரியர் நாகநாதனை போய் பார்த்தோம். இதெல்லாம் ஒரு வரலாறு. 2.5 மணி நேரம் பேசிட்டு அவர் சொன்னாரு, முடிஞ்சா நான் சொல்றேன், அதை என்னால சொல்ல முடியாது. நாளைக்கு வாக்கிங் போகும்போது அவர் மூடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்றேன். நீங்க வந்தீங்க சொன்னீங்கன்னு நான் சொல்றேன். சரி, இது ஒன்னும் எடுபடாது, ஒன்னும் நடக்காது, நான் போய் உட்கார்றேன். எனக்கு என்ன கொண்டி கட்ட, எங்க அம்மா மட்டும்தான் கவலைப்பட்டா கவலைப்படும், சரி பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் துணிஞ்சு முடிவெடுத்து தான் நான் போய் உட்கார்ந்தேன். அதற்கு பிறகு மருத்துவர் ராமதாஸ் ஒரு பிராமிஸ் பண்ணி, உங்க உடம்பு வீணாயிடக்கூடாது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்க இருக்கணும், நான் மனப்பூர்வமா சொல்றேன், இந்த போராட்டத்தை நிறுத்துங்கன்னாரு. இப்ப நீங்க ஒரு உறுதிமொழி கொடுங்க, இந்த போராட்டம் நிறுத்த விஷயம் நாம் 2 பேரும் சேர்ந்து போராடுவோம்னாரு. இதை நீங்க ஓப்பனா மைக்கில் பேசுங்கன்னு சொன்னேன். அப்ப எழுந்து அவர் 5 நிமிஷம் பேசினார். தம்பி திருமாவளவன் உடல் நலம் முக்கியம், அவர் எளிய மக்களுக்கான ஒரு பாதுகாவலராக இருக்கிறார், அவருக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, 4 நாள் அவர் தண்ணி குடிக்காம இருக்கிறார், பட்டினி கிடக்கிறார், அதனால நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், நாம 2 பேரும் சேர்ந்து 10 நாள்ல போராட்டம் அறிவிப்போம். விமானங்கள் ஓடாது, ரயில்கள் ஓடாது, 2 வண்டி தான் ஓடும், ஒன்னு பால் வண்டி ஓடும், இன்னொன்னு ஆம்புலன்ஸ் ஓடும், வேற எதுவும் ஓடாது. அப்படி ஒரு போராட்டத்தை, கிடுகிடு போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் நான் எழுந்திருச்சு பேசி அந்த உண்ணாவிரத்தை ராத்திரி 10:30 மணிக்கு முடிச்சோம். 4 நாள் போராட்டம். அதன் பிறகு தொடர்ந்து பயணம் செய்யறோம். இதெல்லாம் ஜனவரி மாசம் நடக்குது. அதுக்கு பிறகு முத்துக்குமார் சாகுறான். அவன் 4 நாள் அங்க இருக்கிறான். அந்த தம்பி, அவன் விடுதலை சிறுத்தைகள் மீது ஒரு நல்ல மதிப்புள்ள தம்பி, என் மேல மதிப்புள்ள தம்பி. அவன் செத்த போது 2 பேருக்கு தகவல் சொல்லணும்னா போலீஸ் கேட்டப்போ, ஒருத்தருக்கு எப்படின்னு தகவல் போயிரும், வன்னிக்காட்டுல இருக்கிற அண்ணன் பிரபாகரனுக்கு தகவல் போயிரும், அண்ணன் திருமாவளவனுக்கு யாரும் தகவல் சொல்ல மாட்டாங்க, நீங்க சொல்லுங்க. அவன் எவ்வளவு கணிப்போடு இருந்திருக்கான் பாருங்க, எவ்வளவு தூரம் அவன் கணிச்சிருக்கான் பாருங்க. இங்க இருக்கிறவன் எல்லாம் சாதியவாதிகள், திருமாவளவனை ஓரம் கட்டிடுவானு, தகவல் சொல்ல மாட்டான், கிட்ட நெருங்க விட மாட்டாங்கிறது முத்துக்குமாருக்கு தெரிஞ்சிருக்கு. மாலை மலர்ல மட்டும்தான் அந்த செய்தி வந்துச்சு, வேற எந்த பத்திரிகை அந்த செய்தி வரல. அன்னைக்கு இரவு அவன் சாகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு வந்த மாலை மலர்ல மட்டும் அந்த செய்தி வந்துச்சு. அண்ணன் திருமாவளவன் சொல்லுங்க, சொல்லாம விட்டுருவாங்க. அந்த முத்துக்குமாருக்கு என்ன ஏமாற்றம் வந்ததுன்னா, திருமாவளவன் உண்ணாவிரதம் இருக்கிறாரு, இதுல இது ஒரு ஃபயரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதை கண்டினியூ பண்ணணும் அவன் எதிர்பார்த்து இருக்கிறான். போராட்டம் 4 நாள்ல முடிஞ்சு போச்சு. அவனுக்கு ஒரு ஏமாற்றமாகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கான், விரக்தி ஆயிருக்கான். அதுதான் அவனுடைய சாவுக்கு முக்கியமான காரணம். அதன் பிறகு என்னை விட்டுட்டு தனியா போய் ஒரு கூட்டம் போட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நான் கலைஞர் கூட்டணியில இருக்கிறன்றதுனால என்னை உள்ள சேர்க்கறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. யாருக்கு? எம் நடராஜன், பழ நெடுமாறன், மருத்துவர் ராமதாஸ், தா பாண்டியன், வைகோ, இவங்கெல்லாம் ஒரே அணி. என்ன கூப்பிடல, நானா வழிய அவர்கிட்ட போன் அடிச்சு, எங்க போறீங்க, என்ன கூட்டம் போடுறீங்க, எந்த இடத்துல கூட்டம் நடக்குது கேட்டு, ராஜ் பேலஸ்ல நடக்குன்னு தெரிஞ்சு நானே போய் வழி அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டேன். என்னை கண்ட உடனே ஒரு நரகளை பாக்குற மாதிரி பார்த்தாங்க எல்லாரும். நானா போய் கேட்டேன், நான் திமுக கூட்டணியில இருக்கிறேன், ஆனா மிக தீவிரமான அண்ணா திமுக யாரு, சசிகலா நடராஜன், அவரு இருக்கிற ஒரு அணியில போய் நான் சேர்றேன். எனக்கு அந்த துணிச்சல் உண்டு, அந்த கெத்து உண்டு என்பதற்கு இது வரலாறு. நான் போன, நான் கூட்டணி பத்தி கவலைப்படலையே, கலைஞர் என்ன நினைப்பாரு,
கூட்டணி விட்டு தூக்கி எறிஞ்சிருவாரு, நமக்கு அவருக்கு சிக்கல் வரும். எதை பற்றியுமே நான் சிந்திக்கவில்லையே. மக்கள் பிரச்சனை தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது, ஈழத்தமிழர் பிரச்சனை தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. யாரு போராடுறாங்களோ அவங்களோட நிக்கணும். திமுக அதுல போராட முடியாது, போராடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க அரசாங்கத்தில் இருக்கிறாங்க. போராடுறவர் யாரு? நடராஜன் பண்றாரு, நெடுமாறன் பண்றாரு. அவங்க என்ன தட்டி கழிக்க பாக்குறாங்க. நான் வெளியே போனேன். இன்னைக்கு நெடுமாறன் உயிரோடு இருக்கார், போய் கேளுங்க. மருத்துவர் ராமதாஸ் உயிரோடு இருக்கார், கேளுங்க. திமுக கூட்டணியில இருந்துகிட்டு நான் ஒன்னும் பயந்தாங்கொள்ளி இல்லையே. அன்னைக்கு நான் உண்ணாவிரதம் இருந்தேனே, அரசு என்ன நினைக்கும் என்று நான் கவலைப்படவில்லையே. அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு அதிமுக கூட்டணியை சார்ந்தவர்களோடு பயணம் செய்தேனே. இதே வேலூர்ல என்ன நடந்தது? விஜயகாந்த் கட்சியை சார்ந்த கு சீனிவாசன் என்கிற இளைஞன் தீக்குளித்து இறந்தான். அவனுக்கு 3 லட்சம் கொடுப்பதற்காக அந்த ஈழத்தமிழர் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் எல்லாரும் நாங்க வரோம். 6 மணிக்கு எல்லா தலைவர்களும் வந்து ஒரு அரங்கத்துல உட்கார்ந்து ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் அன்னைக்கு தனியா வந்துட்டேன். நான் வந்து குளிச்சுட்டு ரெடியான எல்லா தலைவர்களும் வந்து மணி 8 போது மேடைக்கு போல கிளம்பலான்ட்டு நான் வந்தப்போ, தம்பி உங்ககிட்ட பேசணும், உட்காருங்க. நாங்க என்கிட்ட பேசணுமா? ஆமா உட்காருங்க. எல்லா தலைவர்களும் இருக்கும்போது மருத்துவர் ராமதாஸ் சொன்னார், தம்பி நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் இன்னும் திமுகவோட இருக்கிறீங்க. நீங்க திமுக விட்டு வெளியே வாங்க. அண்ணா திமுக கூட்டணியில உங்களுக்கு 2 சீட்டு, அங்க உங்களுக்கு 1 தான் கொடுப்பாங்க. நான் 2 சீட்டு வாங்கி தரேன். சிதம்பரம் தொகுதியில நாமினேஷன் மட்டும் போட்டு நீங்க போயிருங்க. 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன். நீங்க எலெக்ஷனுக்கே வர வேணாம், கேம்பெயினுக்கே வர வேணாம். இந்த தேர்தலில் நீ திமுக விட்டு வெளியே வாங்க. இப்ப அதை ஒழிச்சா அதுக்கப்புறம் நாம எல்லா அரசியலும் இங்க பண்ண முடியும் அவர் சொன்னார். இப்ப நான் அவர் எல்லா தலைவர்களையும் விட்னஸ் வச்சுக்கிட்டு பேசினார். இப்ப நான் சொன்னேன், நான் தனியா வந்திருக்கிறேங்க ஐயா, கட்சி தோழர்கள் யாரும் இல்ல. நாம இப்ப சீனிவாசன் இறப்புக்கு போவோம், அந்த குடும்பத்துக்கு நிதியை கொடுப்போம். நாளைக்கு உங்க ஆபீஸுக்கு நான் பொங்கு தமிழுக்கு வரேன், அங்க உட்கார்ந்து பேசுவோம். இங்க தலைவர்கள், முன்னணி தலைவர்களில் சில பேரை அழைச்சிட்டு நான் வரேன். அப்ப நான் அதை அங்கிருந்து அந்த நேரத்துல சொல்லிட்டு வெளியேறிட்டோம். நிகழ்ச்சி நடந்துச்சு. 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த கூட்டத்தில் நான் பயணம் செய்தேன். அப்ப நான் திமுக கூட்டத்தில் தான் இருக்கிறேன். கலைஞர் ராமச்சந்திரா மருத்துவமனை சிகிச்சை பெற்று முடிந்த பிறகு அவர் வெளியே வருகிறார். அறிவாலயத்தில் செக்ரட்டரியேட்ல கேட்கிறாங்க, காங்கிரஸ் திருமாவளவனை கூட்டணியை விட்டு வெளியேற சொல்லுது, திருமாவளவன் கூட்டணியில இருக்கிறாரா இல்லையா கேட்கிறாங்க. கலைஞர் சொன்னார், திருமாவளவன் கூட்டணியில் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அது கலைஞர் சாதுரியம். இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இப்ப நாங்க ஒரு முடிவெடுத்தோம். வேளச்சேரியில மையக்குழு கூட்டத்தை கூட்டினோம். நாம இந்த தேர்தலில் தனிச்சு நிற்போம், எந்த கூட்டணியும் வேண்டாம். அதிமுக கூப்பிடுறாங்க, தேவையில்லை. திமுக வழி நாம இருக்க வேண்டாம், தனியா நிற்போம், முடிவு எடுத்துட்டோம். அடுத்த நாள் பிரஸ் மீட். அதுக்கு முதல்ல கலைஞர் அறிவாலயத்தில் சந்திக்கிறார். அறிவாலயத்தில் அவர் பேட்டி கொடுக்கும்போது, தம்பி திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் வெறும் தேர்தல் கூட்டணியை வைத்துக் கொள்ளவில்லை. நாங்கள் இருவரும் சமூக நீதியை, சமத்துவத்தை, பொது உடைமை அரசியலை பேசுகிற இயக்கங்கள். எங்கள் கூட்டணியில் தான் திருமாவளவன் இருக்கிறார் அப்படின்னு பேசுறார். இதெல்லாம் வரலாறு. நான் இட்டுக்கட்டி பேசுறவன் கிடையாது. இருந்தா அன்னைக்கு ஏதாவது பத்திரிகையில பதிவாயிருந்தா போய் பாருங்க, பதிவாயிருக்கும், முரசொலியில கூட இருக்கும். கிட்டத்தட்ட 1 நிமிட நேரம் கலைஞர் தொலைக்காட்சி, சன் தொலைக்காட்சியெல்லாம் அந்த செய்தியா போகுது. நம்மளை பத்தி 1 நிமிஷம் பேட்டி டிவியில பேசுறதுங்கிறது அப்போலாம் பெரிய விஷயம். கலைஞர் சொல்றார், எனக்கு தெரிஞ்சு கூட்டணி கட்சிகளை கொள்கை அடிப்படையில் உள்ள ஒரு கட்சி விசிகா என்று சொன்னது முதல் முறையாக கலைஞர் வாயால் சொன்னது 2009 நடந்துச்சு. நம்ம தோழர்கள்லாம் சொன்னாங்க, ரவிக்குமார் போன்ற எல்லாருமே சொன்னாங்க, கலைஞர் வெளிப்படையா அறிவிச்சுட்டாரு கூட இருக்கிறோம்னு. தனியா நின்று எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை. எலெக்ஷன் வந்துருச்சு, 10 ரூபாய் கையில நம்ம காசு கிடையாது. நம்ம ஏற்பாடு ஒரு பூத் கமிட்டி போடல, ஒரு துண்டறிக்கை போஸ்டர் போடுறது கூட இப்ப நமக்கு கால அவகாசம் இல்லை. ஒரு முட்டாள்தனமா எமோஷனலா ஒரு முடிவு எடுக்க கூடாது. விமர்சனங்கள் பண்ணத்தான் செய்வாங்க. நாம திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம், இன்னொரு கூட்டணியில இருந்து தாவல கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா வேற வழி இல்லாம நாம அறிவாலயத்துக்கு போனோம். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கும் போதே
ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக துணிந்து எதிரணியினரோடு கைகோர்த்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்ககிட்ட அந்த ஆட்டிடியூட் இருக்கு, அந்த துணிச்சல் இருக்கிறது. தேர்தல் அணி அல்லது தேர்தல் நிலைப்பாடு என்பது வேறு, மக்களுக்கான பிரச்சனைகளின் அடிப்படையில் களமாடுவது என்பது வேறு என்று தெளிவாக பிரித்து பார்க்கிற அந்த துணிச்சல் சிறுத்தைகளுக்கு உண்டு. இன்னொரு உதாரணம் சொல்லுவேன். ஜெயலலிதா அம்மா ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாங்க, அப்போலோல இருக்கிறாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. எந்த கட்சி தலைவரும் போய் பார்க்கல, வெறும் அதிமுக காரம் மட்டும் தான் நிற்கிறாங்க. உடம்பு சரியில்லை, அவங்க நிலை என்னன்னு தெரியல. நான் கிளம்புனேன், நம்ம கட்சிக்காரங்களா ஏன் நீங்க டிஎம்கே கூட்டணில இருந்துகிட்டு அங்க போறீங்களேன்னு. அது வேற இது வேறப்பா. உடம்பு சரியில்லை பார்த்தா என்ன. நான் போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வாசல்ல இறங்கினே போலீஸ்காரெல்லாம் முழிக்கிறான், திரு என்ன இவரு இங்க வர்றாரு அப்படின்னு. அதிமுக காரங்கெல்லாம் முழிக்கிறாங்க. நான் சொன்னேன் அம்மாவை தான் பார்க்க போறேன். அங்க யாரும் பார்க்க முடியாது. நான் போறேன், டாக்டர் அனுமதிச்சா நான் பார்த்துட்டு வரேன், இல்லைன்னா அங்க ஓபிஎஸ் இருப்பாரு பார்த்துட்டு வரேன், நான் சசிகலா அம்மா இருப்பாங்க பார்த்துட்டு வரேன். நான் போனேன், ஓ பன்னீர்செல்வம் இருந்தாரு, பேசிட்டு நான் வந்தேன். இதை பிரேக் செய்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒரு அணியில இருந்தா இன்னொரு அணியில போய் பார்க்க கூடாது, விசாரிக்க கூடாது என்கிற மிக மோசமான தரம் குறைந்த ஒரு கலாச்சாரத்தை நொறுக்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த அடிப்படையில தான் நான் இதையும் சொன்னேன், காமன் அப்பீல் ஃபார் ஆல். இது சமூக பொறுப்புணர்வோடு நாம் எல்லாம் ஒரே இடத்துல நிற்போம். ஏன் ஒரே இடத்துல நிற்க கூடாது? ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக எல்லோரும் ஒரே குரலில் பேச வேண்டும், ஒரே மேடையில் நிற்க வேண்டும், ஓரணியில் நிற்க வேண்டும் என்று நாம் பேசியது இல்லையா? காவிரி நீர் பிரச்சனைக்காக ஒரே அணியில அனைத்து கட்சி கூட்டம் போட்டு நாம பேசுறது இல்லையா? அனைத்து கட்சி கூட்டமும் ஒண்ணுதான், மாநாடும் ஒண்ணுதானே, என்ன பெரிய அதுல வித்தியாசம் இருக்கு? கலந்தாய்வு செய்யலையா? காவிரி நீர் பிரச்சனைக்காக ஒரே அணியில் ஒரே இடத்தில் ஒரே களத்தில் நாம் கலந்தாய்வு செய்கிற போது ஏன் மது ஒழிப்புல ஒரே இடத்தில் நிற்க கூடாது? இதுதான் விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு. இது திருமாவளவனின் தனிப்பட்ட இயல்பு. இது ஸ்பெஷல் ஃபீச்சர். யாரும் எனக்கு இன்புட்ஸ் கொடுக்கல. இது யாரு எனக்கு கைட் பண்ண? சில பேர் சொல்றான் அவரு இயக்குறார், இவர் இயக்குறார், அவரால் இவர் ஆயிட்டார், இப்படி ஆயிட்டார். என்னை இயக்குவதற்கு இங்கே எந்த இயக்குனரும் உருவாகவில்லை. அப்படி ஒரு இயக்குனர் கிடையாது. நான் 100 பேர்கிட்ட கருத்து கேட்பேன், ஆனா சுயமா முடிவு எடுப்பேன். இதுதான் 35 ஆண்டு கால என்னுடைய அரசியல் பயணம். நான் லிசன் பண்ணும்போது எதுவுமே தெரியாத, விவரம் தெரியாத ஆள் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீ சொல்லும் போது நான் ரிசப்டிவிட்டி என்று அதிகம் சொல்றீங்க. நீ சொல்றது எனக்கு தெரியும், ஆனால் நான் கேட்பேன். நீங்க சொல்ல விரும்புறீங்க, உங்களை நான் உங்க உணர்வை மதிச்சு நான் கேட்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு தெரியாத விஷயத்தை சொல்றாங்க, அதனால நான் காது கொடுத்து கேட்கறேன்னு கிடையாது. கட்சி தோழர்களா இருந்தாலும் வெளியாட்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்களோட கருத்து கேட்பேன். கருத்து அவங்க சொல்லும் போது அரை மணி நேரம் பேசினாலும் கேட்பேன், 1 மணி நேரம் பேசினாலும் நான் கேட்பேன். இது எனக்கு தெரியாம நான் கேட்கறேன்னு அர்த்தம் இல்ல. சொல்ல விரும்புகிற தோழர்களின் உணர்வுகளை நான் மதிக்கிறேன், அவ்வளவுதான். அவர் சொல்றாரு, சரி சொல்லுங்க, ரைட், ஓகே, ரிசீவ் பண்றேன். 35 ஆண்டு கால அரசியல் இதுதான். ஆக அந்த அடிப்படையில் நான் காமன் அப்பீல் விட்டேன். ஆனா இன்னைக்கு எல்லாம் அப்படி பேசினாரு, இப்படி பேசினாரு, மீசிய முறுக்குனாரு, அங்க போயிட்டு டமால்னு கேட்டார். நீ ஓம் புத்தி, அது எனக்கு அது தேவையில்லை. எனக்கு அது தேவையில்லை. அப்படி விட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அப்படி ஒரு நேச்சர் என்கிட்ட கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆள் நான் இல்லை, எனக்கு அவசியம் இல்லை. எதுக்காக? ஏன்னா எனக்கு என் புள்ள பொண்டாட்டிலாம் காப்பாத்தி ஆகணும், நிறைய சொத்து சேர்க்கணும், அதுக்காக நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கிற தேவை எனக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. தரையில படுனாலும் படுப்பேன், நீ பெட்ல படுனாலும் படுப்பேன், கஞ்சியை குடினாலும் குடிப்பேன், நீ பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. 25 வருஷம் ஆச்சு நான் நான் வெஜிடேரியன் தொட்டு. 62 வருஷம் ஆச்சு நான் இதுவரையிலும் நான் அந்த லிக்கர் அந்த வாடை என்னன்னு கூட எனக்கு தெரியாது. நான் தொட்டது கிடையாது, என் வாழ்நாள்ல தொட்டது கிடையாது. என் வாழ்நாள்ல நான் அதுல எனக்கு எந்த ஈடுபாடும் ஏற்பட்டதில்லை. எத்தனையோ வெளிநாட்டு விமானங்களில் நான் பயணம் செஞ்சிருக்கேன். போன உடனே ஏரோசஸ்
என்ன வேணும்னு கேட்பாங்க. வைன் வேணுமா, விஸ்கி வேணுமா, பிராண்டி வேணுமா, ஆண் பெண் எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பாங்க. தனியா பயணம் பண்ணிருக்கேன், ஒரு நாள் தொட்டதில்ல. லண்டனுக்கு ஒரு முறை போனேன், ஈழத்தமிழர் குடும்பம் என்னை அழைச்சிட்டு போனாங்க. போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு லஞ்சு இது டின்னருக்கு. அங்க போன உடனே டேபிள்ல போன உடனே மீன் வறுவல்லாம் இருந்துச்சு. அப்புறம் 2 பாட்டில் கொண்டாந்து வச்சாங்க. என்ன இது, என்ன இல்ல உங்களுக்கு பிடிக்க முடியாதுன்னாங்க. அப்படிலாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. நல்லா யூடியூப்ல பார்த்தா நீங்க ஏதோ குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டம்ளர்ல போட்டிருந்தாங்க, அதனால வாங்கிட்டு வந்தேன். நோ நோ, நான் ஒரு நாள் டச் பண்ண சாரின்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் நான்வெஜ் சாப்பிட்றதில்லன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு வெஜிடேரியன் ரெடி பண்ணாங்க. லண்டன்ல நடந்தது. எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் நான் பின்பற்றக்கூடிய சில அறம் சார்ந்த நிலைப்பாடுகள் இருக்கு. எனக்கு பீடி சிகரெட் கிடையாது, வெத்தலை பாக்கு கிடையாது, புகையிலை கிடையாது, மது அருந்து பழக்கம் இல்லை. 24 வருஷம் ஆச்சு. எந்த ஜீவகாருண்ய காரணம் கிடையாது. நான் நள்ளிரவு நேரத்துல 1 மணிக்கு 2 மணிக்கு சாப்பாடு கொடுக்குறான். அவன் அதையும் இதையும் காரம் மசாலா போட்டு கொண்டாந்து கொடுக்கறது என் வயிற்றுக்கு ஒத்துக்கல. இதுக்கு என்னடா வழின்னு பார்த்தா வேண்டான்னு ஒத்தமா நிறுத்திட்டு, அவ்வளவுதான். இது காரணம் அதுதான். ஒரு நாள் முடிவெடுத்த 24 வருஷம் ஆச்சு. இதுவரை நான் தொட்டதில்லை. மீன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். இப்பவும் மீனை பார்த்தா எனக்கு நாக்கில எச்சி ஊறும், ஆனா சாப்பிட மாட்டேன். நான் ஆற்றங்கரை கிராமத்துல பிறந்தவன். நான் எங்க அம்மா தினந்தோறும் புடவையால மீன் பிடிச்சிட்டு வந்து கெண்ட குஞ்சாவது எடுத்துட்டு வந்து குழம்பு வச்சிருவாங்க. எனக்கு அந்த கெண்ட மீனாவது குழம்பு வச்சு கொடுத்தாதான் எனக்கு சாப்பிட தோணும். ஆற்றங்கரை ஓரத்துல, சின்ன ஆற்றங்கரை ஓரத்துல உள்ள கிராமம் எங்க கிராமம். குட்டையில தண்ணியில மீன் பிடிப்பாரு எங்க அப்பா. குளத்துல போய் மீன் பிடிச்சிட்டு வருவார். தினந்தோறும் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாரு. குறவை மீன், உழுவ மீன், கெளுத்தி மீன், ஜிலேபி, இதெல்லாம் மீன் இல்லாத நாளே இருக்காது. அப்படி மீன் சாப்பிட்டவன். ஆனா ஒரு பிரின்சிபல், வேண்டாம் நான் வெஜிடேரியன் வேண்டாம், நிறுத்தினேன். இதுவரை நான் தொடல. இதெல்லாம் அவங்களுக்கு பழக்கம் இல்ல. குடிகாரனுக்கு இவன் குடிப்பான்னு நினைப்பான். மாடு கறி அது இது சாப்பிட்றவன் எப்படி சாப்பிடாம இருப்பான்னு நினைப்பான். இந்த குடும்பத்துல பிறந்தவன் எப்படி, இந்த சாதியில பிறந்தவன் சாப்பிடாம இருப்பான். அது அவங்க கற்பனை. அது நாம என்ன பண்ண முடியும்? அது போலத்தான் கட்சி நிலைப்பாடு, கூட்டணி நிலைப்பாடு வேறு, மக்கள் பிரச்சனைக்கான களம் வேறு. இதை பிரித்து பார்க்கிற ஒரு துணிவு விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. அதுல யதார்த்தமா நான் சொன்னேன். உடனே அதிமுகவுக்கு நீங்களா ஹைப் பண்ணீங்க. ஒரு தூது விடுறார், அழைப்பு விடுத்துட்டார், அணி மாற போறார், அதோ அப்படியாச்சு, இதோ இப்படியாச்சு, ஒட்டையிற மாதிரி போடுறான். அப்படியே பிளவு. இந்த பக்கம் ஸ்டாலின், இந்த பக்கம் திருமாவளவன், டமார் டிமார் உடைஞ்ச மாதிரி, நொறுங்கின மாதிரி கூட்டணி பிளந்தது. இதெல்லாம் ஓன் கற்பனை. நான் எங்க சொன்னேனா? நான் சொன்னேனா? 15 மாசத்துக்கு மேல கிடக்குது இன்னும் தேர்தல். நான் அன்னைய கூட்டத்திலே சொன்னேன், நான் எலெக்ஷன் எக்ஸாம் அன்னைக்கு படிச்சுட்டு காலையில போய் பரீட்சை எழுதி பாஸ் பண்ற ஆள். நான் 3 மாசம் முன்னாடி எழுதி ரிவிஷன் அடிக்கிற ஆள் கிடையாது. எல்லா சிலபஸையும் படிச்சு, கண்ணு முழிச்சு படிச்சு, அப்புறம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன், அப்புறம் செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், எக்ஸாமுக்கு தயாராக போயிட்டு அப்படியே பதட்டத்தோட உட்காந்து அப்படிலாம் கிடையாது. பாஸ் ஆனா ஃபெயில் ஆனா நைட்டு உட்காந்து படிப்பேன், காலைல போய் எழுதுவேன், அவ்வளவுதான். எல்லா பரீட்சையும் அப்படிதான் நான் பாஸ் பண்ணேன். லா அப்படிதான் நான் பாஸ் பண்ணேன். பிஹெச்டி அப்படிதான் நான் பாஸ் பண்ணேன். இது என்னுடைய, நான் பிலோ ஆவரேஜ் தான். நான் ஒன்னும் டிஸ்டிங்ஷன் கிடையாது. நான் ஒரு பெரிய படிப்பாளி கிடையாது, ஒரேஷியஸ் ரீடர் கிடையாது. அதே மாதிரிதான் எலெக்ஷன்லயா. எனக்கு எலெக்ஷன் 3 மாசம் தான். அதுக்கு முன்னால நான் பெரியார் இயக்கம் தான். அதுக்கு முன்னால 5 வருஷத்துல 4.25 வருஷம் அம்பேத்கர் இயக்கமாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயங்கும். 4.25 வருஷம் ஒரு பெரியார் இயக்கமாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயங்கும். தேர்தல் வர்ற அந்த 3 மாசம் தான். இப்படிதான் இத்தனை தேர்தலையும் நம்ம சந்திச்சிருக்கிறோம். அந்த நேரத்துல பிளான் பண்ணுவோம், அந்த நேரத்துல முடிவு செய்வோம், அந்த நேரத்துல களத்துக்கு போவோம். முடிஞ்ச வரையிலும் ஓட்டு கேட்போம். ஜெயிச்சா உண்டு, தோத்தா உண்டு. தேர்தல் அரசியலில் வென்றாலும் சரி, தோற்றாலும் சரி, மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படி இந்த களத்துல நின்னோம், இந்த போராட்டத்தை அறிவிச்சோம். உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்பதற்கு நான் என்ன பண்ண முடியும்? போய் ஏன் ஸ்டாலினை பார்க்கணும், அவருக்கு மட்டும் எப்படி அழைப்பு விடுத்தீங்க? அதான் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தனே. நாங்க கூட்டணியில இருக்கிறோம், கூட்டணி கட்சியுடைய தலைவர் அவர் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கிறாரு, போய் பார்க்கணுங்கிற மாதிரியான ஒரு
விருப்பத்தை வெளிப்படுத்தணும். வாங்க, நாங்க போனோம். போகும்போது நாங்க ஒரு மெமரண்டம் கொடுத்தோம். அந்த மெமரண்டத்துல என்ன சொல்லியிருக்கிறோம்? மெமரண்டம்னா கோரிக்கை மனு. இதை அரசாங்கத்துக்கு அல்லது முதல்வருக்கு சுட்டி காட்ட வேண்டும். சும்மா போயிட்டு சால்வை போட்டுட்டு பேசிட்டு காஃபி சாப்பிட்டு வர்றதுக்கு போல கவர்மெண்ட் கொண்டு போறோம். அதுல தெளிவா கோரிக்கை வச்சிருக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கும் கோரிக்கை இருக்கு. அதுல இந்திய அரசுக்கு மட்டும் இல்ல, மேம்போக்கா படிச்சுட்டு எல்லாம் விமர்சனம் பண்றான். இவர் ஏன் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு சொல்றாரு, ஏன் மோடி அரசாங்கத்துக்கு சொல்றாரு? இது ஸ்டேட் பாலிசி தானே, கடையை இவங்க தானே மூடணும், இவங்க தானே நடத்துறாங்க. இவர் எதுக்கு டெல்லி கவர்மெண்ட்டுக்கு சொல்றாரு? திருமாவளவன் சரண்டர் ஆயிட்டாரு, ஏதோ பயந்துட்டாரு. அப்படி கிடையாது. கொடுத்த மனுவை படிச்சுப்பார். கொடுத்த மனுவில விடுதலை சிறுத்தைகள் கொடுத்த மனு, முதல்வரிடத்திலே கொடுத்த மனு, அதுல என்ன சொல்லியிருக்கிறோம்? கடைசியா துண்டறிக்கையிலே இருக்குது 2 கோரிக்கை. என்னென்ன கோரிக்கை? ரொம்ப தெளிவா அதுல இருக்கு. ரொம்ப தெளிவா இருக்கு. இயக்கத்தோட அதை புரிஞ்சுக்கணும், ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும். இந்திய ஒன்றிய அரசே துண்டறிக்கையில கடைசியா இருக்கும். இதுதான் அங்க கோரிக்கை மனுவை கொடுத்தோம். இந்த கோரிக்கை தான். அதுல என்ன சொல்லியிருக்கிறோம்னா, அண்ணா அவரு முதலமைச்சரா இருந்த காலத்துல மதுவிலக்கை ரத்து செய்ய சொல்லி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சொன்ன போது, வலியுறுத்திய போது முடியாதுன்னு தெளிவா இருந்தாரு. அதோட நிக்காம ஆர்டிகிள் 47 படி அன்றைய இந்திய ஒன்றிய அரசுக்கு, அல்லது டெல்லி அரசுக்கு கோரிக்கை வச்சார். நேஷனல் பாலிசி வேணும்னு சொன்னார். அதை சுட்டி காட்டணும். 1971 கலைஞர் முதல்வர் ஆகிறார், 69 ஆகிறார். அண்ணா சித்தரார் 69. இவரை தேர்வு பண்றாங்க. 71 கலைக்கிறாரு. கலைச்சிட்டு தேர்தலை சந்திக்கிறாரு. எம்ஜிஆர் கூட இருக்கிறாரு. அப்ப அந்த திமுக 184 இடங்கள்ல ஜெயிக்குது. 234 184 இடங்கள்ல ஜெயிக்குது. அப்ப அவர் முதலமைச்சரா இருக்கிறாரு. அந்த நேரம் மதுவிலக்கை அவர் ரத்து பண்றாரு. ராஜாஜி எல்லாம் போய் ரெக்வஸ்ட் பண்றாங்க, ஐயோ வேண்டாம், தயவு செய்து மதுக்கடையை திறக்காதீங்கன்னு. அப்ப அவர் சில காரணங்களை சொல்றாரு, திறந்துட்டாரு. ஆனா அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை உணர்ந்து 74 கடையை மூடுறார். இதை யாரும் பேச மாட்டான். கடையை திறந்தாருமாங்களே தவிர 74 கடையை மூடினார். மூடும் போது அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, தேசிய கொள்கை தேவை. ஏன்னா நான் இங்க ஸ்டேட்ல மூடுறேன், பாண்டிச்சேரியில விற்கிறாங்க, ஆந்திராவில் விற்கிறாங்க, கேரளாவில் விற்கிறாங்க, உரை சாராயம் வருது, பாக்கெட் சாராயம் வருது, உள்ள கள்ளச்சாராயம் வருது. நான் மூடிட்டேன், ஆனா நேஷனல் பாலிசி வேணும். இந்த 2 பாயிண்டையும் அந்த மனுவில் குறிப்பிட்டு முதல்வர் கொண்டு போய் கொடுத்தோம். நாங்க ஒன்னும் புதுசா கோரிக்கை வைக்கல, உங்களுக்கு நாங்க நெருக்கடி தரல. இந்த கட்சியினுடைய நிறுவனர், இப்ப 75வது ஆண்டு பவள விழா நடக்குது, நிறுவனர் அண்ணா அவர்கள் வைத்த கோரிக்கை, கலைஞர் வைத்த கோரிக்கை. ஆகவே நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இந்திய ஒன்றிய அரசை வற்புறுத்த வேண்டும். இதை பாராட்டுவாங்களா, விமர்சிப்பாங்களா? எவ்வளவு வன்மம் இருக்கிறது பாருங்க தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக. அப்போ இந்திய ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சேர்ந்து கோரிக்கை. தமிழ்நாடு அரசுக்கு என்ன கோரிக்கைனா, மதுக்கடைகளை முற்றிலுமாக மூடுவதற்கான கால அட்டவணையை அறிவித்திடுக. ஏன்னா ஒருத்தன் பேசுறானா டிபேட்ல, நாம சொல்றோம் என்ன கால அட்டவணைனா, எந்தெந்த டேட்ல என்னென்ன மாதிரி எத்தனை கடைகளை மூட போறீங்க, எத்தனை அளவுக்கு விற்பனை இலக்கை குறைக்க போறீங்க, இதை டேட் வாரியா சொல்லுங்க. இந்த டிமாண்ட் யார் சொல்லி இருக்கிறா? விடுதலை சிறுத்தைகள் சொல்றோம். முதல்வர்கிட்ட கொடுத்த கோரிக்கை மனுவிலே இருக்கிறது. மதுக்கடைகளை முற்றிலுமாக மூடுவதற்கு, அதான் முழு மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு. இதை நம்ம கைவிட்டோமா, சரண்டர் ஆயிட்டோமா? முதல்வர்கிட்ட கொடுத்த மனுவை படிங்க. முதல்ல இந்த மனுவில் இருக்கு, மதுக்கடைகளை முற்றிலுமாக மூடுவதற்கான கால அட்டவணையை அறிவித்திடு. டேட் போட்டு சொல்லுங்க, எந்த டேட்ல எத்தனை கடைகளை மூட போறோம், எவ்வளவு விற்பனை இலக்க குறைக்க போறோம். விற்பனை இலக்குன்னா 45,000 கோடி, அடுத்த மாசம் 46,000 கோடின்னு போடக்கூடாது. 45,000 கோடி 40,000 கோடியே குறைப்போம் அப்படி சொல்லுங்க. மார்க்கெட் பண்ணாதீங்க, இன்கிரீஸ் பண்ணாதீங்க. 2வது, போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். போதைப் பொருட்கள் என்ன? புகையிலை, பீடி, சிகரெட்டு, கஞ்சா, பிரவுன் சுகர், ஹெராயின், கோக்கைன், பெத்தடின், இதெல்லாம் போதை பொருட்கள். இதுக்கு அடிமையானவங்க நிறைய பேர் இருக்கிறான். அவனை ட்ரக் அடிக்ட்னு சொல்லுவாங்க, இவங்களை ஆல்கஹாலிக் அடிக்ட்னு சொல்லுவாங்க.
அவங்கள ட்ரக் அடிக்ட்னு சொல்லுவாங்க. அரசாங்கம் வந்து மெடிகேஷனுக்கு நீ பயன்படுத்தலாம், அந்த 47 சொல்லுது மெடிகேஷனுக்கு நீ பயன்படுத்த அந்த ஆல்கஹால் மற்ற போதைப் பொருளை. ஆனா மனுஷன் ஹியூமன் கன்சம்ஷனுக்கு பயன்படுத்தாத, மனித நுகர்வுக்கு பயன்படுத்தாத, அதை தடை செய், மருத்துவத்திற்கு பயன்படுத்து. இது ஆர்டிகல் 47. இதை யார் எழுதினது? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதினார் அரசமைப்பு சட்டத்தை. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இதை யார் இணைத்தது? புரட்சியாளர் அம்பேத்கர் இணைத்தார். அம்பேத்கர் வழியில் தான் நாங்க செயல்படுறோம். 3வது கோரிக்கை, மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு பரப்புரையில் மகளிர் சுய உதவி குழுக்களை ஈடுபடுத்து. எந்த கட்சி இந்த கோரிக்கை வைத்திருக்கிறது? தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசுக்கு, மாண்புமிகு முதல்வருக்கு நாம் வைக்கிற கோரிக்கை, தமிழ்நாடு முழுவதும் எல்லா கிராமங்களிலும் மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கின்றன. அந்த குழுக்களின் மூலமாக நீங்க மது ஒழிப்பு பிரச்சாரத்தை நடத்துங்க. விடுதலை சிறுத்தைகள் தான் சொல்லுகிறது. குடி மற்றும் போதை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் மறுவாழ்வு அளிக்கவும் ஏற்பாடு செய்ய வேண்டும். குடிச்சிட்டு கிடக்கிறான், அந்த பொறுப்பு அவன் பொண்டாட்டிய தலையில விழுந்துருது, இல்லைன்னா அப்பா அம்மா தலையில விழுந்துருது, இல்ல குடும்பத்து தலைமையில விழுந்துருது. அடிக்ட் ஆயிட்டான். காலையில ஈஷா தண்ணி அடிக்கணும், மதியானம் தண்ணி அடிக்கணும், நைட்டு தண்ணி அடிக்கணும். தகராறு பண்றான், பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறான், பிள்ளைகளை போட்டு அடிக்கிறான், பிள்ளைய படிக்கிற புஸ்தகத்தை பிடிச்சு கிழிக்கிறான், சர்டிபிகேட்டை பிடிச்சு கிழிக்கிறான். இவ்வளவு தொல்லைகளை இந்த குடும்பம் சமாளிக்குது. அப்படி குடித்து குடிநோயாளிகளாக மாறியவர்களுக்கு அரசாங்கம் ஏதேனும் சிறப்பு கவனம் செலுத்தி சிகிச்சை அளிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறதா? இதை சொல்லுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. டி அடிக்ஷன் சென்டர் வைங்க நாம சொல்றோம். எந்த கட்சி சொல்லி இருக்கிறது? இதுதான் தமிழ்நாடு அரசுக்கு நாம் வைத்திருக்கிற கோரிக்கை. அறிவாலயத்திலே முதல்வரை சந்தித்த போது நாம் கொடுத்த கோரிக்கை, மனுவில் இருந்த கோரிக்கைகள் இவை. ஏதோ நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டுட்டோம் போனோம். அவர் தனியா பேசினாரு, என்ன சொன்னாருன்னு தெரியல, திருமாவளவன் வந்து அப்படியே பெட்டி மாதிரி அடங்கிட்டாரு. அதுக்கான தேவை கிடையாது. இந்திய ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டிலும் வேண்டும், இந்தியா முழுவதும் வேண்டும். எங்களுக்கு தேசிய பார்வை இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இதை நடைமுறைப்படுத்துகிற போதுதான் தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும் என்கிற தேசிய பார்வை. அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 கூறியுள்ளவாறு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிப்பு செய். மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முன்வரும் மாநில அரசுகளுக்கு வருவாய் இழப்பை ஈடு செய்ய சிறப்பு நிதி வழங்கு. போதைப் பொருள் நடமாட்டத்தையும் பயன்பாட்டையும் கட்டுப்படுத்த உறுதியாக நடவடிக்கை எடு. ஒன்றிய அரசுக்கு 3 கோரிக்கை, தமிழ்நாடு அரசுக்கு 4 கோரிக்கை. தமிழ்நாடு அரசுக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை எவங்க கண்ணிலையும் படல. இந்திய ஒன்றிய அரசுக்கு சொல்ற கோரிக்கை மட்டும்தான் கண்ணில் படுது. ஏன்னா நம்மளை விமர்சிக்கணும். ஏன்னா உடையும்னு நினைச்சுமே உடையிலேயே, பிளவுபடும் என்று நினைத்தோமே பிளவுபடவில்லையே. அவங்களுக்கு வந்து திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும், திருமாவளவனை வெளியே இழுத்து நடுத்தருவில் விட்டுறணும். அதுக்கப்புறம் அவன் பாடு. அப்புறம் போய் அதிமுகவிட்ட போவானா, பிஜேபி கிட்ட போவானா, பாமக கிட்ட போவானா, அல்லது புதுசா கட்சி தொடங்குற விஜய் கிட்ட போவானா, அல்லது சீமானோட போவானா. இப்படி எதுவாவது அவன் பண்ணிட்டு போட்டோம். திமுக இருந்து உடைச்சி வெளியே கொண்டு வந்துட்டா விடுதலை சிறுத்தைகளை நடுத்தருவில் நிறுத்திடலாம். 1.5 வருஷத்துக்கு மேல கிடக்குது. அதுக்கப்புறம் போயிட்டு வெளியே வந்த பிறகு நீங்க யாரோடு போய் நீ கூட்டணி கணக்கை பேசுவாய்? நான் வந்து கூட்டணி கணக்கோடு இது இணைக்காதீங்க, இத பொது பிரச்சனையா பாருங்கன்னு சொல்லியும் யாரும் கேட்கல. இந்த ஒரு வாரம் நீ கூட்டணி அரசியலாகவே இதை பார்த்ததனால் நான் கூட்டணி தொடர்பாகவும் சிந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டேன். விடுதலை சிறுத்தைகளை இப்படி ஒரு சிந்தனைக்கு தள்ளியது இவர்கள் நடத்திய மீடியா ஹைப். நான் எந்த இடத்திலையும் சொல்லல, கூட்டணியை முறிக்கிற வகையில் நான் எதையும் பேசல. எங்களுக்கு வழியை நாங்க சொல்றோம், அது எங்க துணிச்சல். நாங்க திமுக கூட்டணியில் இருக்கும்போதே நாங்க போராடுகிறோம், அது எங்களுக்கான துணிச்சல். நாமக்கல்ல போராடினோம், வேங்கவேலுக்காக போராடினோம், ஸ்ரீமதி படுகொலையை கண்டித்து போராடினோம், திருநெல்வேலியில போராடினோம், தென் மாவட்ட படுகொலைகளை கண்டித்து, கள்ளக்குறிச்சி சாராய சாவுகளை கண்டித்து போராட்டம் நடத்தினோம். இதை அப்ரிஷியேட் பண்ற பெருந்தன்மை உங்கள்கிட்ட இருக்கா? கூட்டணியில் இருக்கிற போது இதையெல்லாம் பேசுகிற துணிச்சல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கிறது. இதை எடுத்தா திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில ஒரு கான்ட்ரவர்சி உருவாகுங்கிறது எங்களுக்கு தெரியாதா? அது பிரச்சனை ஆக வாய்ப்பு இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாதா? ஆனால் இது மக்கள் பிரச்சனை. அதனாலதான் நான் சொன்ன எதிர்கொள்ள தயார்னு. அப்படி ஒரு வேளை இதனால ஒரு
நெகட்டிவ் இம்பாக்ட் உருவானா, ஒரு எதிர்மறை விளைவு ஏற்பட்டாலும் வேறு வழி இல்லை, அதை எதிர்கொண்டாவது மதுவை ஒழிக்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்போம் என்று சொன்னேன். அதுல என்னன்னா, எதை எம்பசைஸ் பண்றேன்னா, மது ஒழிப்புல நாங்க உறுதியாக இருப்போம் என்பதை சொல்லுவதற்காகத்தான் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டாலும் எதிர்கொள்ள தயார் என்று சொல்லுகிறேன். அது திமுகவை மிரட்ட துணி கிடையாது. கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஆனால் இந்த பிரச்சனையை தொட்டு இருக்கிறோம். இதனால் எதிர்விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி எதிர்விளைவுகள் ஏற்படுவதனால் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், மது ஒழிப்பில் உறுதியாக இருப்போம். அதான் அதுக்கு பொருள். ஆனா இதையும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. நீங்க சமூக ஊடகங்களை நம்ப வேண்டாம், அதில் இருக்கிற கருத்துக்களை பெரிதாக கருத வேண்டாம். அதுல பேசுற அத்தனை பேரும் வன்மத்தோடு பேசுகிறார்கள், நம் வளர்ச்சியை விரும்பக்கூடியவர்கள் அல்ல. நீ ஆளை தோண்டி திரும்பி பார்த்தினா அவன் பின்னணி தெரிஞ்சிடும். பொதுவா நான் பொலிட்டிக்கலா யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரீ கன்சீவ்டு தாட்ஸ், முன்முடிவு எடுத்துக்கொண்டு நம்மை பற்றி அவர்கள் விமர்சிக்க பார்க்கிறார். முதல் நாளிலே இதை கூட்டணியோடு சேர்த்து பார்க்காதீர்கள், தேர்தலோடு சேர்த்து பார்க்காதீர்கள், இணைத்து பார்க்காதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனா இவங்க இல்ல, இப்படி காய் நகர்த்துறாரு, அப்படி காய் நகர்த்துறாரு, திமுகவை அவர் விட்டு வெளியே வர போறாரு, எடப்பாடி கிட்ட பேசிட்டாரு, டெப்டி சிஎம் வாங்கிட்டாரு. நான் பிரதமராகலான்னு ஆசைப்படுறேன், நீ போய் துணை முதல்வர். ஏன் எய்மே வேற, நீ என்ன டெப்டி சிஎம் சொல்றது, துணை முதல்வர்னு? ஏன் பிரதமர் ஆகிறது எனக்கு தகுதி இல்லையா? பிரதமர் ஆவதற்கு நான் ஆசைப்படக்கூடாதா? மோடி இந்தியாவின் பிரதமராகலாம், திருமாவளவன் பிரதமராக கூடாதா? இல்லனா அட்லீஸ்ட் ஜெகஜீவன் ராம் மாதிரி ஒரு துணை பிரதமராகும். அதுல எங்க எய்மே? இவங்க ஆசை காட்டுறாங்களாம். எடப்பாடி பேசிட்டாரு, அவருக்கு சீட்டு தரணும் ஒத்துக்கிட்டாரு, கேபினெட்ல சிந்தனை செல்வம் மந்திரியாக போறாரு, அவர் மந்திரியாக போறாரு, திருமாவளவன் எம்பி ரிசைன் பண்ணிட்டு எலெக்ஷன் நின்று டிப்டி சிஎம் ஆக போறாரு. ஆளுக்கு அவன் அதுக்கு நம்ம ஆதவ் அர்ஜுன் மேல எல்லாம் தூக்கி பழிய போடுறாங்க. அவரு பாவம் நம்ம கட்சி வளரன்னு விரும்புறாரு, அது வேற விஷயம். அவரு நல்லெண்ணத்தோட கட்சிக்கு வந்திருக்கிறாரு. பெரியார் அம்பேத்கரை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி அவர் ஏற்றுக்கொண்டவர், அதனால அவர் வந்தார். இல்லைன்னா அவருக்கு வேற ஏதோ ஒரு கட்சியில போய் யாராவது ஒருத்தரோட போய் சேர்ந்திருக்கலாமே. திருமாவளவன் தலைமை ஏத்துக்கணும் அவசியம் இருக்கு. நல்லெண்ணத்தோட வந்திருக்கிறார். இவன் கணக்கு பண்றான். மார்டின் அவங்க மாமனார் பெரிய கோடீஸ்வரர், வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு முழுக்க அவரு தான் செலவு பண்ணாராம். நீங்க பேங்க்ல பணம் போட்டீங்களா இல்லையா? கியூஆர் கோட்ல பணம் போட்டீங்களா இல்லையா? எவ்வளவு பணம் நீங்க நிதி கொடுத்தீங்கன்னா நான் அக்கௌண்ட் காட்டினா இல்லையா? லைவ்ல பேசினா இல்லையா? அவங்களா கற்பனை பண்றான். அத்தனை கோடி வந்துச்சு, இத்தனை கோடி வந்துச்சு. இவங்கெல்லாம் எத்தனை கோடி வேணாலும் உட்கார்ந்து இடத்துல இருந்து வாங்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கோடிங்கிற இடத்துக்கு போக கூடாது. லட்சத்திலே நிக்கணும், 1000 நிக்கணும், கையேந்திக்கிட்டு ரோட்ல நின்று குரல் கொடுக்கணும். அந்த வயிற்றெரிச்சலில் இருந்து பேசுகிறார்கள். அர்ஜுன் ரெட்டி, அவர் அர்ஜுன் தான் அவரு சொல்றாரு, அவர் எங்கேயும் ரெட்டின்னு சொல்றது கிடையாது. இவன் சேர்த்து சொல்றான் அர்ஜுன் ரெட்டி. ஏன்னா அவர் தெலுங்குன்னு சொல்லணுமா? ரெட்டி மார்டின் மருமகன், கோடிக்கணக்கிலே பணம், மாநாட்டை அவர் தான் நடத்தினார். என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், இந்த மக்களுக்கும் திருமாவளவனுக்கு இடையில் இருக்கிற பிணைப்பை, அந்த உறுதிப்பாட்டை, அந்த உறவுக்கு இடையில இருக்கிற உறுதிப்பாட்டை சந்தேகத்திற்கு இடமாக்குவது, கேள்விக்குள்ளாக்குவது, நேர்த்து போக செய்வது, இதுக்கு ஒரு பெரிய கும்பலே இறங்கி இருக்கிறாங்க. அதனால்தான் நான் மேல உள்ள சொன்னேன், எவனாவது பறையன்னு சொல்லிட்டு வந்தான்னா விடாதீங்கன்னு. ஏன்னா இதுல இந்த பறையர் அமைப்புகள் நிறைய பேர் இறக்கி விட்டுருக்காங்க, இந்த கூலி வாங்கிட்டு பேசுறதுக்கு. அவங்களாம் உதிரிகள், அவங்களால ஒரு 100 பேரை திரட்ட முடியாது. யூடியூப்ல அப்படி சாஞ்சி உட்காந்துட்டு பேசுவாங்க. ஏன்னா நம்மளை திட்டுறான்ல, அதனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறானு, கூப்பிட்டு. இப்படிதான் கலைஞர் அவருக்கு அரசியல் அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்து திட்டி 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 பார்த்தாங்க, விமர்சித்து பார்த்தார்கள், என்னென்னவோ செஞ்சு பார்த்தான். ஆனா திமுக 6 முறை ஆட்சி வந்துச்சு, ஒன்னும் பண்ண முடியல. தமிழின துரோகினாங்க, ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாருனாங்க. ஒரு தேர்தலில் கூட கலைஞர் தோற்றதில்லை. அவர் நின்ன தேர்தல் அவருக்கு எதிராக அவ்வளவு அவதூறுகளை பரப்புனாங்க. கலைஞருக்கு பின்னாலும் இந்த கட்சி சிதறி போகும் நினைச்சாங்க. ஆனா
மறுபடியும் மக்கள் அந்த கட்சியை ஆட்சியில் உட்கார வச்சா. இது எதுக்கு சொல்றேன்னா, இதுவும் திமுக சப்போர்ட் பண்றதுக்காக இல்ல. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கும்பல் நமக்கு எதிராக கிளம்பி இருக்கிறது. எவ்வளவு விமர்சனம் செய்தாலும் சிறுத்தைகளின் வளர்ச்சியை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. இது சாதி ஒழிப்பு இயக்கம். ஒருத்தன் கேக்குறான், நீ என்ன கட்சி? நீ சாதி கட்சி இல்லையா? முதல்ல என்ன அரசியல் பேசணும்னு புரிஞ்சுக்கோ. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை பேசுற இயக்கம் இந்த இயக்கம். சாதி பெருமை பேசுறவன் இல்ல. நாங்க சாதி பெருமையை பீர்ச்சிக் கொள்கிற இயக்கம் இல்லை. சாதி பெருமை பேசுறவன் சாதி கட்சி. சாதி ஒழிகை என்று சொல்லுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எப்படி இது சாதி கட்சி ஆகும்? உனக்கு பாருங்க, ஏன்னா நீ சாதியவாதி, உனக்கு அப்படிதான் தெரியும். நாங்கள் சாதியை சொல்லி இந்த இயக்கத்தை வளர்க்கவில்லை. சாதி பெருமை பேசி இந்த இயக்கத்தை வளர்க்கவில்லை. பெரியார் அரசியலை, மார்க்ஸ் அரசியலை, அம்பேத்கர் அரசியலை, அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், அதுதான் அம்பேத்கர் அரசியல். நாங்க ஆண்ட சாதி என்பதல்ல அம்பேத்கர் அரசியல். நாங்க இப்படி பாரம்பரியம் உள்ளவங்க எந்த புராண கதைகளை நாம கிளைம் பண்ணல. எங்களுக்கு சிவபெருமான் சொந்தக்காரன்லாம் நாங்க சொல்லல. அவர் சாம்பல் பூசி இருந்தாரு, அதனால நாங்கெல்லாம் சாம்பலவர் அப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு கிளைம் பண்றோம். எங்களுக்கு இந்து பாரம்பரியம் இருக்கு, நாங்க வைணவத்தை கும்பிட்டவங்க, திருமால் பெருமாள்லாம் எங்களுக்கு சொந்தக்காரரு, எங்க முப்பாட்டன் அப்படின்னு நம்ம கிளைம் பண்ணல. ராஜராஜ சோழன் எங்களுக்கு சொந்தக்காரரு நம்ம கிளைம் பண்ணல. ஆண்ட பரம்பரையில நம்ம சொல்லல. நாங்க ஆண்ட வம்சம் இல்லை, அறிவு வம்சம். பகவான் புத்தர் வழி வந்தவர்கள், பேராசான் மகாத்மா பூலே வழி வந்தவர்கள், பேராசான் புரட்சியாளர் அம்பேத்கர் வழி வந்தவர்கள், பேராசான் தந்தை பெரியார் வழி வந்தவர்கள், பேராசான் மாமேதை மார்க்ஸ் வழி வந்தவர்கள், ஐயன் திருவள்ளுவன் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன ஐயன் திருவள்ளுவன் வழி வந்தவர்கள், அவ்வை பாட்டி வழி வந்தவர்கள். நாங்க அறிவு வம்சம். அவங்க சொன்ன சாதி ஒழிப்பை நாங்க பேசுறோம், சமத்துவத்தை நாங்க பேசுறோம். நீ சாதியவாதிக்கு உனக்கு சாதியவாதியா தான் எனக்கு தெரியும். நீ எதிர்பார்க்கிற சாதிய பெருமையை நான் பேசல, உனக்கு எரிச்சல் வருது. எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இந்த சமூக ஊடகங்களில் இன்றைக்கு நாம் எடுத்த நிலைப்பாட்டை விமர்சித்தால் அதை பொருட்படுத்த வேண்டாம். இது நாம் நிலைப்பாட்டு எடுக்கல. நாம திமுக தலைவரை பார்க்க போனோம், மனு கொடுத்தோம். அவங்க எங்க அரசுக்கு எதிராக இப்படி பண்றீங்களேன்னு சொல்லல, இப்படி ஒரு நெருக்கடி எங்களுக்கு தரீங்களேன்னு சொல்லல. நீங்க பேசுற அரசியல் தான் நாங்களும் பேசுறோம். ஆனா நடைமுறை சிக்கல் இருக்கு, நிர்வாக சிக்கல் இருக்கு. ஒரே நாள்ல இதை அறிவிச்சிட முடியாது, மூடணும் தான் நினைக்கிறோம். இதை நாங்க மைண்டுக்குள்ள வச்சுக்கிறோம். நாம் எல்லாம் சேர்ந்து குரல் கொடுப்போம், நாங்களும் வரோம். இதை எவனும் எதிர்பார்க்கல. இது யாரும் எதிர்பார்க்கல. இது 6வது நாள், 7வது நாள், 8வது நாள்ல உடைஞ்சிரும். திருமாவளவன் வெளியே வந்துருவாரு, உடைச்சிடலாம், முடிச்சிடலாம். திருமாவளவனை காயை உருட்டுற மாதிரி உருட்ட பார்த்தாங்க. எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை. நான் அந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கல. போனோம், மனு கொடுத்தோம். உங்க பயணம் வெற்றிகரமா அமைந்ததற்கு வாழ்த்துக்கள்னு சால்வை போட்டோம். உட்காருன்னு சொன்னாங்க, பேசினோம், என்ன நடந்ததுன்னு சொன்னோம், மனுவை கொடுத்தோம், பார்த்தாரு. இதுதான் கோரிக்கை, ரைட், ஓகே. இது என்ன டிஸ்கஷன் பண்றதுக்கு நாங்க வரோம், எங்க கட்சி சார்பில் அமைப்பு செயலாளரையும் செய்தி தொடர்பாளரையும் அனுப்புறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு கட்சி விடுத்த போராட்டத்தில் அல்லது மாநாட்டில் ஒரு ஆளுங்கட்சி பங்கேற்பதற்கு முரண்பாடான நிலைப்பாடாக இருந்தாலும் திருமாவளவனோடு விடுதலை சிறுத்தைகளோடு ஒரே களத்தில் நாங்கள் நிற்போம் என்று துணிந்து முடிவெடுத்திருப்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த வெற்றியா இல்லையா? மாநாடு நடப்பதற்கு முன்பே விடுதலை சிறுத்தைகள் 70-80 விழுக்காடு வெற்றி பெற்று விட்டது என்று தான் சொல்ல. மூடிட்டாங்களான்னு கேட்பான். பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. இந்தியா முழுக்க எல்லாருக்கும் ஒரே கருத்து தான், ஏன் மூட முடியல? இப்ப போய் நீங்க மோடி கிட்ட கேளுங்க, ஆமா லிக்கர் வேண்டாம் தான் சொல்லுவார், இருக்கட்டும் சொல்ல மாட்டார். பிஜேபி காரங்களே சொல்றாங்களே, அப்படின்னா ஏன் உத்தரப்பிரதேசத்துல மதுவிலக்கு கொண்டு வரல? நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல. குஜராத்ல காங்கிரஸ்காரன் கொண்டு வந்தது, பீகார்ல நிதிஷ்குமார் கொண்டு வந்தது, உத்தரப்பிரதேசல யோகி ஆதித்யநாத் முதலமைச்சரா இருக்கிறாரு. ஒரு முறைக்கு 2 தடவையோ 3 தடவையோ முதலமைச்சர் ஆயிட்டார் அவரு. ஏன் இது வரையில நீங்க மதுவிலக்கு கொண்டு வரல? புரோஹிபிஷன் ஏன் வரல?
இந்துக்கள் தானே அதிகமா குடிக்கிறாங்க. நீங்க இந்துக்களின் பாதுகாவலர்கள் தானே. இந்துக்கள் தானே அடிக்ட் ஆகுறாங்க, மென்டல் டிசார்டர் ஆகுறாங்க, பர்சனாலிட்டியை லூஸ் பண்றாங்க, மனித வளம் பாழாகிறது. ஏன் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் மதுவிலக்கு இல்லை? பதில் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு கடுப்பு. என்னையா இது உடைஞ்சிரும் பார்த்தோம், இப்படி ஆயிருச்சே. கூட்டணி உடைஞ்சிரும் முறிஞ்சிரும் பார்த்தோம், இப்படி ஆயிருச்சே. அது நாம எதிர்பார்க்கல. ஆளுங்கட்சி, அவங்களுக்கு கான்ட்ரவர்சியலான சப்ஜெக்ட் தான், இருந்தாலும் நாம சேர்ந்து பயணிப்போம். விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற இந்த மாநாட்டில் நாம் எடுத்திருக்கிற நிலைப்பாடு மக்களின் நலன்களை அடிப்படையாக கொண்டது, சமூக பொறுப்புணர்வுடன் கூடியது. இதில் நாம் மாநாட்டை தள்ளி போடல, மாநாட்டை நடத்த மாட்டோம்னு சொல்லல, அல்லது இந்த கோரிக்கையை கைவிட்டோம்னு சொல்லல. ஆனா நாம சரண்டர்ன்றான். இது என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னே தெரியல. மாநாடு திட்டமிட்டபடி நடக்கும். கோரிக்கைகள் ஏற்கனவே வைத்த கோரிக்கைகள் தான் வைப்போம். அந்த கோரிக்கைகள் தான் தீர்மானங்களாகவும் இருக்கும். இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதல்வருமான தளபதி ஸ்டாலின் அவர்கிட்ட மனுவாவே கொடுத்திருக்கிறோம். மாநாடு நடக்குது. எங்க விருப்பம் மகளிர் மாநாடுங்கிறதுனால எல்லா கட்சிகளில் இருந்தும் மகளிரணி தலைவர்களை அழைப்பது என்றுதான் நாங்க விரும்புறோம். அப்படிதான் நம்ம அழைக்க போறோம். இப்போ ஒருத்தன் கேட்கிறான், இப்ப அதிமுகவுக்கு நீங்க அழைப்பு கொடுப்பீங்களா? அதாவது இதுக்கு நான் அழைப்போம்னு சொல்லுவானான்னு எதிர்பார்க்கிறான். திமுக வந்துருச்சுன்னு சொன்னா அதிமுக வராது. அதிமுக தலைவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் கிடையாது. அவங்களுக்கு அது ரெண்டு எதிர் எதிர் அரசியல். திமுகவை எதிர்த்து தான் அதிமுக அரசியல் பண்ண முடியும், அதிமுக எதிர்த்து தான் திமுக அரசியல் செய்ய முடியும். இந்த நேரத்தில் நான் போய் அதிமுகவும் வரலாம்னு சொன்னா திருமாவளவன் கேலி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க. நான் எப்படி அதை அழைக்க முடியும்? முடியாது. அப்ப திமுகவை ஏன் அழைச்சிங்க? நான் காமன் அப்பீல் விட்டா அவங்க முந்திக்கிட்டாங்க, வரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஃபாஸ்டா டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க, குயிக் டிசிஷன். திருமாவளவன் எல்லாத்துக்கும் அழைச்சிருக்காரு, நம்ம கூட இருக்கிறாரு, நாம போய் நிப்போம். டிஎம்கே முடிவு எடுத்துருச்சு. பாமகவை ஏன் கூப்பிடல? நாங்க ஒன்னும் பாமகவை இழிவுபடுத்த. உங்களுக்கு கிடைச்ச அனுபவம், எங்களுக்கு ஒரு கசப்பான பட்டறிவு இருக்கு. உங்களுக்கு ஃபண்டமெண்டல் கோர் கான்செப்ட்ங்கிறதே காஸ்ட் அண்ட் ரிலிஜன் தான். அதனாலதான் நீங்க சோசியல் இன்ஜினியரிங் பேசுறீங்க. பிஜேபியும் சோசியல் இன்ஜினியரிங் பேசுது. அவங்களுடைய கோர் கான்செப்ட் என்னன்னா காஸ்ட் அண்ட் ரிலிஜன் தான். அவங்களோட போனா எங்களுக்கு அந்த புத்தி வந்துடும். நாங்க சாதி புத்தி வர்றதுக்கு விரும்பல. எங்களுக்கு மதவெறி அரசியல் வேண்டாம். அதனால நாங்க ஏற்கனவே எடுத்த முடிவை திரும்ப திரும்ப சொல்றோம். திரும்ப திரும்ப கேட்கறோம், திரும்ப திரும்ப சொல்றோம். கேட்கறத நிறுத்துறாங்க, நாங்க சொல்ல போறதில்லை. என் அருமை தோழர்களே, நேற்று முதல்வரை சந்தித்ததை ஒட்டி தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான வன்மம் கக்குகிற விமர்சனங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதை நீங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அதற்காகத்தான் இந்த விளக்கத்தை உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். நாம் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். மாநாடு வெற்றிகரமாக அமைய வேண்டும். துண்டறிக்கைகளை வீதி வீதியாக கொடுக்க வேண்டும். சுவரெழுத்துக்களை எழுத வேண்டும். சுவரொட்டிகளை அச்சிட்டு ஒட்ட வேண்டும். மதுவை ஒழிப்போம், மனித வளம் காப்போம் என்கிற முழக்கங்கள் திரும்புகிற திசையெல்லாம் இருக்க வேண்டும். இதனால என்ன சாதிக்க முடியும்னா ஒரு பொது கருத்தை உருவாக்க முடியும். நம்முடைய விருப்பம் என்னன்னா இது ஒரு கட்சியின் குரலாக இல்லாமல் ஒட்டுமொத்த பொதுமக்களின் குரலாக, குறிப்பாக பெண்களின் குரலாக இது ஒலிக்க வேண்டும். அதனாலதான் இது மகளிர் மாநாடு. எனவே மகளிர் நம் குடும்பங்களில் இருந்துதான் வர வேண்டும். கட்டிட வேலைக்கு வேணா நார்த் இந்தியனை கூப்பிட்டுக்கலாம். கொளுத்து வேலையா? கொளுத்து வேலை, கொத்து வேலையா? சித்தாளு பெரியாளு வேலைக்கு. மாநாட்டுக்கு நம் குடும்பங்களில் இருந்து நம்முடைய தாய்மார்கள் பங்கேற்க வேண்டும். அம்மா இருந்தா அம்மா, மனைவி இருந்தா மனைவி, மகள் இருந்தால் மகள்.
யூனிஃபார்மோட உட்கார்றது, சீருடையோடு அமர்வதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். நம்ம கொடி காம்பினேஷன் மாதிரி வேற எந்த கொடியும் அவ்வளவு கவர்ச்சிகரமான கொடி இல்லை. நீளமும் சிவப்பும் இணைந்த அந்த நீளம் வந்து டார்க் ப்ளூ கிடையாது, சயான் ப்ளூ, 100% சயான். கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல போறீங்கன்னா CMYK இருக்கும். அந்த ஒய்ங்கிறது சிங்கிறது சயான், சயான்னா ப்ளூ, அது ஸ்கை ப்ளூ. இந்த ப்ளூ தான் நினைக்கிறேன், இது டார்க்காக அதுல இந்த ப்ளூ தான். அது டார்க் ப்ளூ, டார்க் ப்ளூ இருக்க கூடாது, அது டார்க் ப்ளூ. நீங்க சயான் ப்ளூவோட ரெட்ட சேர்த்து பாருங்க, எவ்வளவு அழகா கவர்ச்சியா இருக்குன்னு பாருங்க. அதுல நட்சத்திரம் 2 அடிக்கு ஒரு நட்சத்திரம் போட்ட புடவை அச்சிட்டு இருக்கிறோம். எல்லாம் நீங்க கரெக்டா அடக்க விலைக்கு வாங்கிக்கணும், அதை கட்டிக்கிட்டு தான் வரணும் மாநாட்டுக்கு. கலர் புடவை கூடாது, உங்க விருப்பம் போல புடவை கட்டிட்டு வரக்கூடாது. மாநாடு வெற்றி பெறுவதற்கு சீருடையும் தேவை. கட்டுக்கோப்பாக நடக்கணும், பாதுகாப்பாக நடக்கணும். போன மாநாட்டுக்கு என்னென்ன சொன்னோம் அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க. வண்டியிலேயே தண்ணி இருக்கணும், வண்டியிலேயே சாப்பாடு இருக்கணும், டிரைவர் யாருங்கிறது தெரியணும், அவன் நம்பர் நம்ம கையில இருக்கணும். அதை எல்லாத்தையும் நீங்க வந்து தலைமைக்கு அனுப்பணும். நாம போலீஸ்க்கும் கொடுக்கணும். போலீஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாதுகாப்பு கொடுப்பாங்க. எந்தெந்த வண்டி எந்தெந்த ஏரியாவுக்கு வரணும், எப்படி டைரக்ஷன் பண்ணணும், அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் டிராபிக்கை ஒழுங்குபடுத்துறதுக்கு இத்தனை வண்டி இந்த ஏரியாவில இருந்து வருதுன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஒழுங்குபடுத்துவாங்க. அதனால இந்த மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் இன்னைக்கு கூட்டிட்டு நாளைக்கு போயிடக்கூடாது, இதெல்லாம் செய்யணும். நீங்க மாநாட்டு நிதியை திரட்டி கொடுக்கணும், சாரி வாங்குறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும், வண்டி வாகனங்களை ஏற்பாடு பண்ணணும், முன்கூட்டியே பதிவு பண்ணணும், அந்த வண்டியில ஓட்டுற டிரைவர் குடிக்காம வரானான்னு பார்க்கணும், நம்மளையும் நாம சோதிச்சுக்கணும், ஒருத்தர் வாயை ஊதி பார்த்துக்கணும். 1-2 பேரு அப்படி இருந்தா கூட நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா சில வன்மம் பிடித்த கும்பல் இதுக்குன்னு சில பேரை வாங்கி ஊத்தி விட்டு நம்ம கூட அனுப்புவான், நம்ம இடத்துக்கு அனுப்புவான். உடனே அதை படம் முடிச்சு அவன் ஆடுறதை எடுத்து பாருங்க சிறுத்தைகள் மாநாட்டில் அப்படின்னு போடுவான். அவனுடைய பனியன் செஞ்சு தயாரிச்சுட்டு எங்கேயாவது குடிச்சுக்கிட்டு படம் எடுப்பான். பின்னால என் படம் இருக்கும், அவனு குடிச்சிட்டு இருப்பானோ, அதை எடுத்து போடுவான். என்னவோ செய்வான். சோசியல் மீடியா கிடைச்சிருச்சுல, நாம கவனமா இருக்கணும். ஏன் கவனமா இருக்கணும்னா அது கூட முக்கியம் இல்ல, விபத்து ஆகிவிடக் கூடாது. வண்டி பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் வரையில் மிக கவனமாக நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும், அரசியல் செய்ய வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக பரிணாமம் பெற்றிருக்கிறது என்றாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் எத்தகைய அளவுக்கான வலிமையை பெறப்போகிறோம் என்பது மிக முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கு விடை தேட நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்பதை சொல்லி, மதுவை ஒழிப்போம், மனித வளம் காப்போம் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.